வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ 3வது டெஸ்ட்டு இது லைவ் போட முடியல, எனக்கு கண்வலி மெட்ராஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ ஓகே, ஆனாலும் இதை மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு நாள் போனாலும் அது நமக்கு பின்னாடி வந்து டே பத்தாது, ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் லைவ் போட முடியல. இருந்தாலும் வந்து நான் கண்வலிலையும் இதை நான் போடுறேன், தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டா இருந்தால் தயவுசெய்து எடுத்து எழுதிக்கிங்க ஓகேங்களா. ஸோ என்ன நான் ஒரு திருக்குறள் படித்ததுலேருந்து அது எனக்கு மைண்டில் இதாக இருந்தது, வீழ்நாள் படாமை ஓகேங்களா. வீழ்நாள் படாமை நன்றாற்றின், வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அப்படின்னா என்ன பார்த்தோம், ஒரு நாள் கூட தவறாமல் நல்லது செஞ்சுட்டு வந்தா ஓகேங்களா, அதுதான் அவனோட வாழ்க்கைக்கு, அவன் வாழ்க்கை பிறந்ததுக்கான அடையாளம், இல்லை அவன் மோட்சம் அடையிறதுக்கான வழி, அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி தான் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் டிஎன்பிஎஸ்சி சென்றடையும் வழி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு நாள் கூட தவறாமல் நான் என்ன பண்ணோம், நம்ம எஃபர்ட்டை போட்டுடணும், முடியுமா முடியாதான்னு யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டேவை யூஸ் பண்ணிடணும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு கண் வலி பெருசாக இல்லை, எனக்கு இந்த டேவை யூஸ் பண்ணணும். ஸோ கட்டாயம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நாள் கூட ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும் தருணம்லாம் படிச்சுடுங்க, தயவுசெய்து படிச்சுடுங்க. வடக்கு திசையில் தலை வைத்து படுத்தல் கூடாது, இது 3வது டெஸ்ட்டு ஓகேங்களா. டெஸ்ட் பேட்ச் சேரணும்னு நினைக்கிறவங்க கீழே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஷெட்யூல் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஓகே, வடக்கு திசையில் தலை வைத்து படுத்தல் கூடாது என்ற அறிவியல் செய்தி. ஸோ இங்கே பார்த்தோம் ஆசார கோவிலை பார்த்தோம். அறிவியல் செய்தி அன்றே கூறிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லொழுக்கங்களின் தொப்பு. ஆன்சர் வந்து ஆசார கோவை. ஸோ ஈஸியாக போடலாம். பட் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா 11th நம்ம பார்த்துட்டோம். ஸோ 12வது ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கில் நிறைய டேட்டாக்கள் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்க. புது புக் டேட்டாவும் இருக்குது. 12th ஓல்டு சிறப்பு தமிழ் 2005 எடிஷன் ஆல்ரெடி குரூப்பில் இருக்குது ஓகேங்களா. ஓகே, நியூ டிஎன்பிஎஸ்சி குரூப் நேம். வடக்கு திசையில் தலை வைத்து படுத்தல் கூடாது என்ற அறிவியல் செய்தி அன்றே கூறிய நூல் என்ன அப்படின்னா ஆசார கோவை. ஸோ ஆசார கோவை தான் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ நான் உங்களை திங்க் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஆப்ஷனும் வச்சுருக்கேன். நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. அப்போ மூத்தோர் கூறும் அறிவுரைனா மூதுரை, முதுமொழிகளை கோத்த கோவைனா அதுதான் முதுமொழி காஞ்சி. நான் சங்ககால மக்களின் கால கண்ணாடினா அது பழமொழி 400 ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நல்லொழுக்கங்களின் தொகுப்பு, அதாவது ஆசார கோவை. பிறதன்னை பேணுங்கால் நாணலும், பிறதன்னை பேணுங்கால் நாணலும். ஸோ மற்றவங்க நம்மளை வந்து பேணுங்கால் நாணலும் பேணார் திறன்வேறு கூறீர் பொறையும் டேஸ் அரவினை காராண்மை போல ஒழுகுதலும், இம்மூன்றும். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும். ஸோ ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணால் வெக்கப்படுதலும், பேணார் திறன்வேறி கூறீர் பொறையிடும். ஸோ நம்மளை மதிக்காதவங்க வந்து ஏதாவது வார்த்தைகள் பேசினாலும் அதை பொறுக்கிறதும். அரவினை டேஸ் அரவினையை காராண்மை போல் ஒழுகுதலும். அரவினையை வந்து காராண்மை போல், கார் கூட்டல் ஆண்மை மேகம் ஓகேங்களா. மேகம் எப்படி மழையை பொழுதோ அது போல் நம்ம என்ன பண்ணுவோம், அரவினையை வந்து செய்யணும். அப்படி இந்த இம்மூன்றும் வந்துச்சு. அப்போ இந்த நூல் வந்து திரிகை எடுக்கும். இதில் டேஸ் என்னும் செருக்குன்னா ஊர் ஆண்மை ஓகேங்களா. இது அப்படி பிரிக்குன்னா ஊர் கூட்டல் ஆண்மை. இது பண்பு தொகை கிடையாது. ஊர் என்பது ஒரு வினைச்சொல் ஓகேங்களா, வினை அடி, ஊறுகின்ற ஊர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஊர் கூட்டல் ஆண்மை வினை தொகை. இது ஒரு கொஸ்டினாக தனியாக கேட்டிருக்கேன். ஸோ ஆன்சர் ஊராண்மை ஓகேங்களா. ஓகே, நகையோடு கொட்டாவி காரிப்பு, நகையோடு சிரிப்பு, கொட்டாவி காரிப்பு, ஸோ காரி துப்புறது, தும்மல், இவையும் பெரியார் முன் செய்யாதே. இதெல்லாம் பெரியார் முன்னாடி செய்யக்கூடாது. அப்படி காலையில் தூயில் சீக்கிரமாக தூயில் குளிச்சுட்டு பெற்றவங்க கிட்ட என்ன பண்ணும், ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்னென்னா ஆசாரம். அப்போ இது எல்லாமே ஆசாரத்தை பற்றி சொல்லுது, ஆசார கோவை ஓகேங்களா. நல்வினை ஆர்க்கும் கயிறு, 3 தவறானதை கண்டுக. நல்வினை ஆர்க்கும் கயிறு, ஸோ 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது கண்டிப்பாக என்ன இருக்குன்னா திரிகை எடுக்கும். ஏன்னா இம்மூன்றும் இவை 3 அப்படின்னு வந்தாலே திரிகை எடுக்கும். ஸோ ஓகே, அதில் வந்து எதுனா தானம் கொடுத்தல் தகமை. ஸோ அது சொல்லுது நல்வினை ஆர்க்கும் கயிறு, அதாவது நல்ல வினைகளை செய்யக்கூடிய கயிறு எது அப்படின்னு பார்த்தோம்னா தானம் கொடுக்கும் தகமை, தானம் கொடுக்குற மனசு. அது குற்றம் கடிந்த ஒழுக்கம், குற்றம் இல்லாத ஒரு ஒழுக்கம். பல்பொருள் நீங்கிய சந்தை. ஸோ அதாவது வந்து பல்பொருள் நீங்கிய சந்தை அப்படின்னு பார்த்தோம்னா மனசில் இருக்கிற அந்த எதுவுமே தேவையில்லை, ஆசை, பொருள் மேலே வைக்கிற ஆசை நீங்கிய சந்தை. அது ஓகே. இது சந்தையா சிந்தையான்னு தெரியல, சிந்தை நினைக்கிறேன் ஓகேங்களா, ஸ்பெல் மிஸ்டேக்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ சிந்தை வரலாம் ஓகேங்களா. பல்பொருள் நீங்கிய சிந்தை, பல்பொருள் வைக்கும் சிறுமைன்றது வேறு ஒரு பாட்டில் வரும். ஸோ இது 3ம் சரி, இது மட்டும் தவறு, டி தவறு ஓகேங்களா. ஸோ அகடூர யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல். அகடூர யார் மாட்டும் நில்லாது செல்வம். ஸோ 2 லைன் ஒன்று என்ன வந்துச்சுன்னா செல்வம் சகடகால் போல் வரும். ஸோ இந்த இதுவும் செல்வம் சகடகால் போல் வரும் ஓகேங்களா. ஸோ இதுவும் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4 அடியால் தான் இருக்குது. ப்ரீவியஸ் கேட்டாங்க. ஸோ அடுத்து இதை கேட்கலாம், அகடூர் யார் மாட்டும் நில்லாது செல்வம்ன்றது 4 அடியார் ஓகேவா. இதெல்லாமே பழைய புக்கில் இருக்குது, புது புக் டேட்டா கீழே இருக்குது சரிங்களா. ஊராண்மை இலக்கண குறிப்பு சொன்னால் ஊர் கூட்டல் ஆண்மை, ஆண்மைன்றது ஒரு பெயர் சொல், ஊருன்றது ஊறுகின்ற ஓகேங்களா. இந்த இடத்துல ஊர், ஏன்னா இந்த இடத்துல ஊராண்மை, ஊருன்றது ஊர்வன
ஓகேங்களா, நிலத்தில் ஊர்வனன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்ற ஊருன்ற ஒரு வினை அடி சொல்லுது. ஸோ இது வந்து வினைத்தொகை. ஸோ எல்லாமே பண்பு தொகை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் கொடுத்ததே பண்பு தொகை இல்லை தொழில் பெயர், இது ரெண்டுத்தில் ஒன்று நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ ஓகேவா, ஸோ படிச்சிருந்தா நேற்று பார்த்தோம், வினைத்தொகை தான் ஆன்சர். கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்ககால புலவர். இது சமச்சர் புக்கிலே இருக்குது. முன்றுரை அறையினார். ஓகே, பலர் புகழ் புலவர் பன்னினர் தெரியும் உலகியல் பொருள் முடிவு உணர கூறின்ற. இன்னைக்கு காலையில் தான் கிளாஸ் எடுத்தோம். பலர் புகழ் புலவர், அதாவது பல புகழை உடைய புலவர்கள், அதாவது சான்றோர்கள். பன்னினர் தெரியும் உலகியல் பொருள் முடிவு, இந்த உலகத்தில் உணர்ந்து அவங்களுக்கான வார்த்தைகளை கூறியது, அதுதான் முதுமொழி. புலவர்கள், முதுமையடைந்த சான்றோர்கள் தங்கள் அனுபவித்து சொன்னது, அதுதான் முதுமொழி. அந்த நூல் பேர் தான் அது முதுமொழி 400, அது முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா, நூலின் நூற்பாவை என்ற டேஸ் நூலின் நூற்பாவின் இலக்கணமே முதுமொழி என்ற நூற்பெயருக்கு பொருத்தமான விளக்கத்தை அளிக்கிறது. அந்த நூல் எதுனா இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பாமலை. அதாவது முதுமொழி காஞ்சிக்கு இலக்கணம் வகுத்த நூல் புறப்பொருள் வெண்பாமலை. பல்பொருள் நீங்கிய எப்படி பிரிக்கணும், பல. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன போடக்கூடாது, ஏன்னா பல்பொருள் நீங்கிய அப்படின்னா இது என்ன மீனிங்னா பல பொருள்கள் நீங்கிய அப்படின்னு ஒரு கான்செப்டை கூறுது. அப்படியே சேர்த்து படித்தாலே அந்த மீனிங் தான். அப்போ பிரித்து படித்தாலும் அதே மீனிங் தான் தரணும். இப்போது மூணாக பிரித்தா மூணாக தான் பிரிக்கணும். இந்த இடத்துல பல் பொருளாக பல பொருளாக, பன்மை கண்டிப்பாக வரக்கூடாது. ஓகேங்களா, பல் பொருளாக பல பொருளாக தான் குழப்பம் ஏற்படும். பல்லுனா பல், டீத்து சொல்லுது. டீத் அப்படின்னா அது நம்ம பல்லு. ஓகேங்களா, டீத் நீங்கிய, டீத் பொருள் நீங்கியன்னு மீனிங் கொடுக்குது. அதுவே பலனா பல பொருள்கள் நீங்கியன்னு மீனிங் கொடுக்குது. ஸோ ஆன்சர் வந்து சி தான் வரணும். பல கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கிய. செருக்கு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன, காரியவாகு பெயர் நம்ம புக்கில் இருக்குது. ஓகேங்களா, செருக்கு என்பது என்ன, காரியவாகு பெயர். இப்போ இந்த சொன்ன இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இது வந்து 10th புக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நடத்திட்டு இருக்கிறது 10th புக்கு, நாலடியார், பழைய 2005 எடிஷன். ஓகேங்களா, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் மூதுரை. ஓகேங்களா, என்ற மூதுரை பாடலில் ஓகேங்களா மேன்மக்கள் உயர்வு, மேன்மக்கள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா மாமன்னன் சொல்லிட்டு சம்திங், மாமன்னனா தெரியல, மாவீரன் சொல்லிட்டு சிவகார்த்தியனோட படம் வரும். அதில் வந்து இவர் சொல்வார், கண்ணாடி போட்டு மிஸ்கின் சொல்வார், வில்லன். அந்த டைலாக் பேசுவார், மேன்மக்கள் உயர்வு. திரிகடிகம் சுக்கும் மிளகும் திப்பிலியும் ஆம் என எண்ணூல் கூறுகின்றது அப்படின்னு பார்த்தா திவாகரன். இன்னைக்கு காலையில் தான் படித்தோம். திரிகடிகின்றது சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன 3 பொருள். அந்த மருந்துக்கு பேர் தான் திவாகரன் என்று சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, வேறு எதுவும் போட்ட வேணாம். நாலடி அதே மாதிரி வந்து சிறுபஞ்ச மூலத்தை சொன்னது, இந்த 5ம் சேர்ந்து தான் சிறுபஞ்ச மூலம் சொன்னது வந்து பதார்த்த குண சிந்தாமணியும் ப்ளஸ் வந்து பொருட்தொகை நிகட்டும். அந்த கொஸ்டின் கீழே கேட்டிருப்பேன். நாலடியார் அறத்துப்பால் பொருட்பால். நான் ஏன் வேகமாக போனால் என்னால் ஸ்க்ரீன் பார்க்க முடியல, தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதனால் வேகமாக போகிறேன். ஓகேங்களா, நாலடியாரை அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என 3 பகுதிகளாக தொகுத்து கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பதுமனார். அதுக்கு உரை கண்டவர் யாருன்னா தருமர். பதுமனாரும் உரை கண்டிருப்பார். பட் 3ஆக பிரித்து உரை கண்டது யான்னு கேட்டால் தருமர் வரணும். 3ஆக பிரித்து கடவுள் வாழ்த்து பாடியவர், மெயின் கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பதுமனார். தவறான கூட்டம். தொல்காப்பியர் முதுமொழி காஞ்சியை நிலையாமை, இது வந்து முதுமொழி காஞ்சி பற்றி எடுத்த கொஸ்டின். முதுமொழி காஞ்சியை நிலையாமை கூறும் காஞ்சித்தனையின், தொல்காப்பியர் சொல்லக்கூடிய முதுமொழி காஞ்சினா அது வந்து காஞ்சித்தனையின் ஒரு துறை. ஓகே, அது நிலையாமையை பற்றி சொல்லும் அப்படின்றது கரெக்ட். அதுவே நிலையாமைக்கும் நம்ம 17 கீழ்கணக்கில் ஒரு முதுமொழி காஞ்சி வருது இல்லையா, அந்த முதுமொழி காஞ்சிக்கும் நிலையாமைக்கும் என்னன்னா சத்தியமாக சம்மந்தம் கிடையாது. 17 கீழ்கணக்கு நூலுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. காஞ்சி திணையில் வரக்கூடிய புறத்திணை ஒன்று காஞ்சி, காஞ்சியில் வரக்கூடிய ஒரு துறைக்கு தான் முதுமொழி காஞ்சின்னு பேர். அது வந்து எங்கே வரும்னா புறப்பொருள், அதில் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து நிலையாமைக்கு முதுமொழி காஞ்சிக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இந்த நூல் என்ன சொல்லுன்னா பல முதுமொழிகளை கோத்த கோவை. முதுமொழி காஞ்சின்றது, காஞ்சினா பெண்களின் இடுப்புல கட்டக்கூடிய ஒரு அணிகலன். ஸோ அந்த ஒட்டியான மாதிரி சொல்லும் இல்லையா, அது பல ஆபரணங்களை சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு அணிகலன். அது மாதிரி பல முதுமொழிகளை சேர்ந்து முதியோர்களோட சொற்களை சேர்த்து கோத்த கோவை. கோர்வைன்னு சொல்லக்கூடாது, கோர்த்த கோர்வை, அதெல்லாம் வந்து வலுவு சொற்கள். ஆன்சர் சரியான வார்த்தை கோத்த கோவை. அதுதான் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சிக்கும் ஓரடியில் ஒரு பாடல். முதுமொழி காஞ்சி ஓரடியில் ஒரு பாடலை கூறுது. ஆமாம், ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைன்னு சொல்லுது. ஸோ ரைட்டு தான். அதனால தான் ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படுது முதுமொழி காஞ்சி. கீழ்கண்ட குறிப்பிலால் அறியப்படும் நூல் இது. பாண்டிய நாட்டில் தங்கியிருந்த புலவர்களால் எழுதப்பட்டது. ஆமாம், இதுலேருந்து அறியப்படும் நூல் என்ன, இதுக்கெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ இது இல்லையா, பேசிக்காகவே போடல. பாண்டிய நாட்டில் தங்கியிருந்த சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. கரெக்ட். நாட்டை விட்டு நீங்கும் பொழுது ஒவ்வொரு மூலையில் ஒரு பாடலை எழுதி, ஒவ்வொரு ஓலை, இது வந்து ஸ்பெல் மிஸ்டேக்கு, ஒவ்வொரு ஓலையில் அந்த சமண முனிகள் 8000 சமண முனிகள் தங்கியிருந்தாங்க. அந்த 8000 சமண முனிகள் ஒவ்வொரு பாண்டிய நாட்டை விட்டு போகும்போது ஒவ்வொரு ஓலையிலும் ஒரு பாடலை எழுதிவிட்டு சென்றனர். ஆனால் அதில் வந்து நீரோட்டத்தை எதிர்த்து சென்ற ஓலைகள் 400 ஓலைகள் மட்டும் வந்துச்சு. அந்த 400 ஓலைகளை திரட்டி அந்த மன்னன் அதுக்கு என்ன பேர் வச்சானா நாலடியார்னு பேர் வச்சான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுதான் அந்த நூல் என்னென்னா குட்டி திருக்குறள், அதாவது நாலடியார். 8 தொகை 10 பாட்டு கிடையாது, குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நாலடியார். ஸோ மகளிர் இடையில் அணியும் அணிகல கோவை, இப்படி தான் சொல்லுங்கள். மகளிர் இடையில் அணியும் அணிகல கோவையை குறித்த பெயரில் அமைந்த ஒரு அறநூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான்மணி கடினா, அதாவது தோல் வலை, அதாவது நெக்லஸ். 4 அணிகளால் செஞ்சுக்கிட்ட ஒரு நெக்லஸ்.
அதாவது கழுத்து வடம், ஓகேங்களா. ஸோ அது இங்கே வரக்கூடாது. மகளிர் இடைனா காஞ்சி, ஓகேங்களா. இடைனா காஞ்சி. ஸோ அது வந்து முதுமொழி காஞ்சி, முதுமொழிகளால் கோர்த்த கோவை. ஸோ அதனால் காஞ்சி ஏ அண்டு பின்னு கூட போட்டுவிட்றேன், உங்களை குழப்பறதுக்காக இந்த ஆப்ஷனை வச்சுருக்கேன். தானத்தால் போகம், தவத்தால் சுகம், சுகமா ஞானத்தால் வீடாகும் நாட்டு. தானத்தால் என்ன கிடைக்கும்? போகம் கிடைக்கும். தவத்தால் சுகம் கிடைக்கும். சுகமா ஞானத்தால் வீடாகும் வீடுன்னு சொல்லி, ஸோ இந்த நூலை எங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிறுபஞ்ச மூலம், ஓகேங்களா. நன்மனத்தான் வீவில்லா வீடாய் விடும். இன்னைக்கு சொன்னால் இன்னைக்கு கூட நடத்தணும். வீணான தான் அழிவு, வீழ்தல், அழிதல், அழிவுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அழிவில்லா, ஓர் எழுத்து ஒரு மொழி கொஸ்டின் கூட வந்துச்சு இல்லையா, அழிதல். ஸோ அப்போ நன்மனத்தான் வீவில்லாய் வீடாய் விடும். இது எங்கே சொன்னோன்னா அந்த பாட்டெல்லாம் சிறுபஞ்சம் மூலம் சொன்னேன். ஸோ ஆகிய பாடலடி இடம்பெற்றுள்ள நூலின் வேறு பாடலை கண்டறி. ஸோ இதோட ஆன்சர் சிறுபஞ்ச மூலம். ஸோ சிறுபஞ்ச மூலம் தெரிஞ்சால் அதை சிறுபஞ்ச மூலம் அதை எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, அது மூலிமா வேறொரு அதே அப்போ சிறுபஞ்ச மூலத்தோட வேறொரு பாடலை கேட்குறேன். இதுதான் இந்த கொஸ்டின். செல்வம் சகடகால் போல் வரும்னா அது நாலடியார். சாவது எளிது அரிது சான்றாண்மைன்னா அது வந்து ஏழாது. இன்றைக்கி தான் பார்த்தோம் எல்லாமே. ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா அப்படின்னு வந்தால் அது இன்னா 40. ஸோ அப்போ குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உங்கள் புக்கில் தான் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய புக்கில் இருக்கும். புது எடிஷன் 2000, அது புது எடிஷனு 9வது புக்கில் பெரிய புராணம்ன்ற பாட்டோ இல்லை புறநானூறு பாட்டு ஒன்று வரும், குடவி புலவினார் பாட்டு. அதுக்கு அடுத்து புக் பேக்கில் அந்த பேஜில் புக் பேக்கில் இருக்கும். இது குளம் தொட்டு கோடு பதித்து. இதுவும் சிறுபஞ்ச மூலம். நமக்கு வந்து 2 பாட்டு தான் தெரியும். பழைய புக்கில் கண்வனப்பு கண்ணோட்டம் சமைச்சரில், புது புக்கில் வந்து மூவாது மூதியார் உல மூவாது, அதேமாதிரி காயாது காய்க்கும் மரமுல, அந்த மாதிரி பூவாது காய்க்கும் மரமுலன்ற ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். இது யாருக்கும் அவ்வளோ தெரியாது. ஸோ அதனால் இந்த லைனை எடுத்து வச்சு உங்களை யோசிக்க வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஆன்சர் பி. பொருத்தமான நூலையும் தெரிவு செய்ய மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கொன்றைவேந்தன், ஓகேங்களா. திருக்குறள் போட இதே ஆப்ஷனில் திருக்குறள் இருந்துச்சுன்னா திருக்குறள் போடக்கூடாது. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணுன்னு சொல்லிட்டு கொன்றைவேந்தன் ஔவையார் நீதி நூல்கள். அகநிலா, அங்கன் பிரித்தெழுதுக. அகநிலானா அகல் கூட்டல் நிலா, ஓகேவா. என்ன பண்ணணும், அகன் போட்டக்கூடாது, ஓகேவா. அகன் போட்டக்கூடாது, அகல் தான். இது புணர்ச்சி விதி சேரும்போது இல்லு இன்னாக மாறும். நம்ம சொல்லும் இல்லையா, இந்த இல்லு இந்த இறாகவும் இந்த இன்னாக மாறும். ஸோ இந்த இடத்துல அகல்ன்றது அகனாக மாறிக்கும். அகன் கூட்டல் நிலா, ஓகேவா. அகல் அப்படின்னா அகன்ற நிலான்னு அர்த்தம். ஸோ இதுதான் சரியான ஆன்சர் 2. அதே மாதிரி வந்து அங்கன் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அம் கூட்டல் கண், ஓகேங்களா. அகம் கூட்டல் கண்ணு கிடையாது, அம் கூட்டல் கண். அதாவது அம்முனா அழகிய கண்ணுன்னு அர்த்தம், சரிங்களா. அங்கைனா தான் அகம் கூட்டல் கை, ஓகே. அகம் கூட்டல் கை தான் அங்கை, ஓகே. ஊனோடு கூரை எழுத்தாணி, ஊனோடு இன்றைக்கி தான் பார்த்தோம் ஏழாதி. ஊனோடு கூரை எழுத்தாணி புத்தகம் பேனோடும் என்ன நேரத்தம். ஊன்னா உணவோடு, கூரைனா வீடு, எழுத்து பேனா புத்தகம் இதெல்லாம் கொடுத்து படிக்க வச்சு அப்படியாப்பட்ட கல்வி அப்படியாப்பட்டவங்க இந்த காலத்தில் என்ன அது வள்ளலாய் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஏழாதி. ஸோ அப்போ ஏழாதியோட அடுத்து அது ஏழாதின்னு டேரெக்டாக கேட்காம ஏழாதியோட வேறு பாடலை கேட்குறேன். இது மூலயமா ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன பாருங்கள், இது ஒரு கொஸ்டின், இது ஒன்று 5 கொஸ்டின் தெரியும். செல்வம் சாடா போலனா நாலடியார், குளம் தொட்டு கோடு செய்தான் சிறுபஞ்சம் மூலம், ஊனை தின்று ஊனை பெறுதல் முன்னின்னா இன்னா 40. அப்போ ஆன்சர் வந்து ஏழாதி. சாவது எளிது அரிது சான்றாண்மை என்ற பாடல் ஆல்ரெடி பழைய புக்கில் இருக்குது, ஏழாதி பாடல். திரியெடுக்க பாடல்களில் நன்மை தருபவை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 66 இன்றைக்கி தான் பார்த்தோம். ஸோ தீமை பயப்படுபவை எத்தனை 34, மொத்தம் 100 பாடல். அதில் 66 நன்மை தரும், 34 தீமை தரக்கூடிய பாடல்கள். அது சொல்லது எக்ஸ்பிளைன் பண்ணுது. கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி 35, ஓகேங்களா. ஸோ அப்போது 66, 34, 35. இது வந்து உங்கள் கொஸ்டினில் கொஞ்சம் டைப் மிஸ்டேக் ஆகிடுச்சு. 64 இருக்கும், அதை மாற்றிங்க. 66, 34, 35. ஔவையார் நூல்களில் சரியானதை தேர்க. விநாயகர் அகவல் ஞான குரல் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின். அசதி கோவை அடுத்தது கேட்கலாம். இது 3மே ஔவையார், அதாவது ஔவையார் பிற்கால ஔவையாரோட நூல்கள். விநாயகர் அகவல் ஞான குரல், ஓகேங்களா. ஞான குரல் ப்ரீவியஸ் கொஸ்டின். அசதி கோவை இப்போ குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ இப்போ 2024 கேட்டிருந்தாங்க. அசதி கோவை 1, 2, 3 சரி, ஓகேவா. இது 3மே அவங்களுக்கு தான். அற்ற மீதி கொன்றைவேந்தன் நல்வழி ஆத்திச்சூடி, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் மூதுரை இதெல்லாமே நம்ம போட்டுடலாம். அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல். அற்ற குலம்னா வற்றி போன குளத்தில் அருநீர் பறவை போல். பறவை என்ன பண்ணும், வற்ற குளத்தில் மீன் இருக்காது, ஏன்னா எல்லாம் தண்ணி வற்றி போச்சு, அதில் மீன் வாழாது. அப்போ பறவை என்ன பண்ணுன்னா அந்த குளத்தை விட்டுட்டு வேறு குளத்துக்கு போயிடும். ஏன்னா தண்ணி இருந்தால் தான் அதில் மீனுக்கும், மீன் இருந்தால் தான் கொக்குக்கு வேலை இருக்கும். ஆனால் ஓகே, அதுதான் உற்றுளி தீர்வார் உறவல்லர். அப்போது உன்னோட சொந்தக்காரன் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அவங்க கூட இருப்பான், இல்லைனா விட்டுட்டு போயிடுவான். ஆனால் சிறந்த உறவினர் யார் அப்படின்னா அந்த குளத்தில் கொக்கு போல அவங்க ஓடி போயிடுவான். ஆனால் சிறந்த உறவினர் யாருன்னா அந்த குளத்திலே இருக்கக்கூடிய தாமரை செடிகள், அல்லி செடிகள் இதெல்லாம் என்ன பண்ணால் அந்த குளம் வற்றி போனாலும் அதிலே இருந்து அதுவும் செத்து போயிடும். ஸோ அது போல தான் சிறந்த உறவினர் நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. இந்த பணத்துக்காக வரவங்க கொக்கு போல ஓடி போயிடுவான் அப்படின்ற மூதுரை. இது எதை சொல்லுதுன்னா சிறந்த உறவினரை சொல்ல வருது, ஓகேவா. ஸோ எடுத்துக்க, அதான் டைட்டில், அதோட டைட்டிலே. கூற்று காரணம் சரியா தவறா. ஆசாரக்கோவை 17 கீழ்கணக்கு நூல் 1 சரி. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுங்கின் தொகுப்பு என்பது பொருள் சரி, ஓகே.
தொகுப்பு என்பதன் பொருள் காரணம் 2 4 வேதங்களும் 4 வேதங்களுள் ஒன்றா. இது வந்து ஃபஸ்ட்டு 2 சரி, ஆனால் கூற்று காரணம் 2வது வந்து தவறு. ஓகேங்களா. ஸோ கூற்று அப்போ என்னன்னா கூற்று சரி, காரணம் 1 சரி, கூற்று 2 தவறு. அதுதான் ஆன்சர் பி போட்டலாம். அது இன்னா 40 தவறான குற்றங்கள். இன்னா 40 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன சரி. ஏன்னா ஒரு பாடல் மொத்தம் கடவுள் வாழ்த்தோட 41, ஒரு பாடலில் 4 இன்னா செயல்கள் மொத்தம் 164. ஓகே, சில பொருட்கள் திரும்ப திரும்ப சுடப்பட்டிருக்கின்றன, அதாவது சுட்டப்பட்டிருக்கின்றன, மீண்டும் மீண்டும் ஒரே கான்செப்டை சொல்கிறாங்க. புலல் உண்ணாமை, கல் உண்ணாமை எல்லாம் சொல்லியிருக்காங்க. குரல் கருத்துகளும், அதாவது குரல் கருத்து திருக்குறளோட கருத்துக்களும் இருக்குது, சங்க நூல்களோட கருத்துக்களும் இந்நூலில் கலந்து வருதுன்னா ரைட்டு. மணி இல்லா யானை மீது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அப்படியே எடுத்து வச்சுட்டா, மணி இல்லா யானை மீது மன்னன் சென்றால் அவனுக்கு தீங்கு ஏற்படும். ஓகேங்களா. ஏன்னா மன்னன் வரானா ஒரு விழிப்புணர்வு வேணும். அதுதான் மணி இல்லா யானை மீது மன்னன் சென்றால் தீங்கு ஏற்படும். பெற்றதாயை கண்ணென காத்தல் வேண்டும். அந்த விட்டு கோழி நாயும் பூதல் கூடாது. இது எல்லாமே நீங்கள் நடத்திருக்கோம். இது எல்லாமே ரைட்டு. அந்த கால பழக்க வழக்கங்களை சொல்லுது. சங்ககால கபிலரும் இன்னா 40 பாடிய கபிலரும் ஒருவரே கிடையாது, 2 பேரும் வேறு வேறு. என்ன சங்ககால கபிலர் என்ன சொல்கிறாருன்னா, இறைச்சி சாப்பிடலாம், கல் உண்ணலாம், இறைச்சி சாப்பிடலாம்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்னா 40 எழுதின கபிலர் என்ன சொல்கிறாருன்னா, கல் உண்ணாமை, கல் உண்ணக்கூடாது, புலல் உண்ணக்கூடாது, அது வந்து இன்னா செயல்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஊன் ஒன்று ஊனை பெருகுதல் முன் இன்னா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போது இவரு வேற. அப்போ இதுதான் தவறு, 4வது கூற்று தவறு. கைநிலைக்கு மாறாக இந்நிலையை 17 கீழ்கணக்கு நூலில் இணைத்தவர் யார்? அப்போ ஈஸியாக போடலாம். கைநிலைக்கு மாறாக இந்நிலையை, ஸ்பெல் மிஸ்டேக் வந்துருச்சு, இந்நிலை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்நிலைன்னா அர்த்தம் இந்நிலையை படித்து வஉசி சொல்லுவாரா ஜெயிலில் இருக்கும்போது, இந்நிலையை படித்து என் இன்னல்களை எல்லாம் மறந்தேன். ஸோ அப்போது கைநிலைக்கு மாறாக 17 கீழ்கணக்கில் கைநிலைன்றது ஒன்று, இந்நிலைன்ற ஒரு நூலே கிடையாது. ஆனால் கைநிலைக்கு மாறாக இந்நிலையை கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு யார் சொல்லுவார்னா வஉசி. ஊவேசா வந்து நீங்கள் குழப்பத்துக்காக ஊவேசா பண்ணணும்னு ஆப்ஷன் ஏ ஊவேசா வச்சேன். ஊவேசா தான் உங்கள் மைண்டில் தோணிருக்கும், ஆனால் ஆன்சர் வஉசி. இசையீர் பெரியதோர் எச்சமில்லை, பேரில் பிறந்தமை ஈரத்தில் அறிய. அதான் ஓதலில் சிறந்த ஒழுக்கமுடைமை நார்கலி உலகத்து மக்கட்களான்னு படிச்சுட்டு வரோம் இல்லையா. ஸோ முதுமொழி காஞ்சியோட லாஸ்ட் 2 லைன் பழைய புக்கில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லைன், புது புக்கில் இருக்கும். கண்ணோட்டம் என்பது முறை எனப்படுவது சம்திங் வரும். ஓகேங்களா. இளமையில் சிறந்தன்று நான் இது மெய்ப்பினியின்மை அப்படின்லாம் வரும். ஸோ இது வந்து அதே பாட்டு அதே மாதிரி வரும். பட் லாஸ்ட் 2 லைனு இசைர் பெரியதோர் எச்சமில்லை 2005 சென்னை தான் நடத்தணும். பேரில் பிறந்தமை ஈரத்தில் அறிய என்ற பாடல் வழி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. அதுக்கு இன்னொரு பேர் ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. திருக்குறளின் முன்னோடி எதுனா புறநானூறு. வாக்குண்டம் என்னன்னா மூதுரை. பரணியின் தோற்றுவாய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா களவழி 40. ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் தான், பட் 5 ஆன்சர் இருக்குது. 5 விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த கொஸ்டின் தெரில, என்னடா கொஸ்டின் எங்கேருந்தோ கேட்டேன்னு சொல்லி நட்டம் ஒரு கொஸ்டின் நட்டம் ஆனாலும் 5 கேள்விகள் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். காட்டகம் என பிரிந்து அகத்தை காட்டு என்ற பொருளை சரியாக இது எப்படி காட்டகம் எப்படி பிரிக்குன்னு சொன்னேன், காடு கூட்டல் அகம், அதுதான் கரெக்ட். அதாவது காட்டின் அகம், காட்டுக்கு நடுவில் அப்படின்னு ஒரு மீனிங். ஸோ இது வந்து காட்டகன் பிரிக்கிறதே தப்பு. ஓகேங்களா. அடுத்தது நீட்டோலை. நீட்டு கூட்டல் ஓலைன்னு பிரியக்கூடாது, இது வந்து நீட்டு கூட்டல் ஓலைன்னு பிரியணும். ஸோ நீட்டு கூட்டல் ஓலைனா நீட்டப்பட்ட எழுதப்பட்ட ஓலை அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரும். ஸோ 2ம் தவறு. இங்கே வந்து என்னன்னா நீட்டப்பட்ட ஓலைன்ற ரைட்டு தான், பட் நீட்டோலைன்றது நீட்டு கூட்டல் ஓலைன்னு வரணும், காட்டகன்றது காடு கூட்டல் அகன் வரணும். ஸோ 2மே தவறு. வருவாயில் கார் பகுதியை அரைஞ்செய்யணும். கொடுக்குற வர காசில் சம்பளத்தில் என்ன பண்ணும், 100 ரூபாய்னா 25 ரூபாய் என்ன பண்ணும், அரை செய்யணும். கொடுங்கோல் மன்னனால் மழை பெய்யலை, அந்த நூல் அந்த விஷயம். குளித்த பின்பு உணவு முதல் கருத்து, இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து திரிகடிகம். ஓகேங்களா. இன்றைக்கி காலையில் தான் பார்த்தோம். ஸோ வருவாயில் என்ன பண்ணால் கார் பகுதி அரைஞ்செய்யணும். கொடுங்கோல் மண்ணால் மழை பெய்யாதது. குளித்த பின்பு தான் உணவு சாப்பிடணும். இதெல்லாம் புதுப்புகளை கூட இருக்கும். குளித்த பின்பு நீராடி உண்டல் அப்படின்லாம் இருக்கும். ஆன்சர் வந்து திரிகடிகம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், சுரையால அம்மி மிதப்பு. சுரையால அம்மி மிதப்பு என்ற பழமொழியால் அறியப்படும் பொருள் என்னென்னா, சான்றோர் கர்வம் கொள்ளார். இதில் வந்து நம்ம என்ன போட்டுருவீங்கன்னா, சான்றோர் ஒருபதம் தரமாட்டார், சான்றோர் வறுமையில் இருக்க, சான்றோர் அல்லவர் செல்வத்துடன் இருப்பது. இதுதான் நீங்கள் பேசிக்காக படிக்காதமாக போட்டால் புரிதல் அடிப்படையில் நம்ம படிக்கலை, ஒரு பேசிக்காக போட்டோம்னா இதுதான் சூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் நானாக வச்சது. பட் சுரையால் அம்மி மிதப்புன்றது வந்து அந்த டைட்டிலுக்கு மேலே இருக்கும். நீங்கள் வந்து பழமொழின்ற புக்கு எடுத்து பாருங்கள், நம்ம பழைய புக்கில் இருக்குது. ஸோ ஓகேங்களா. பழைய புக்கில் 7வது ஸ்டாண்டர்ட்லேயோ 6வது ஸ்டாண்டர்ட்லேயோ வருது 2005 எடிஷனில். அந்த இடத்துல என்ன பண்ணுன்னா, சான்றோர் கர்வம் கொள்ளார். ஏன்னா எப்பயுமே என்னன்னா சுரை ஆளாது, சுரை வந்து மிதக்கும், அம்மி தான் வந்து அம்மி தான் மிதக்கும், சுரை வந்து என்ன பண்ணும், அம்மி வந்து மூழ்கும். ஓகேங்களா. அம்மி ஆளும், சுரை வந்து மிதக்கும். அதனால சான்றோர் எப்பயுமே கர்வம் கொள்ள மாட்டாங்க அப்படின்றதான் இதோட டைட்டில். ஓகேங்களா. ஸோ எப்படி தனிமரம் காடாதல் இல் அப்படின்னா பகைமை அளித்தலோ, அது மாதிரி சான்றோர் கர்வம் கொள்ளாதான் சுரையால் அம்மி மிதப்ப அறியப்படும் பொருள். ஓகேங்களா. தவறானதை தெற்க பழமொழி 400 வேறு பெயர்கள் அல்லது பழமொழி, உலக வசனம், முதுச்சொல். இது எல்லாமே எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா பழமொழிக்கு வேறு ஒரு பெயர். ஆனால் உலக பணுவல்னா திருக்குறள்.
ஓகேவா. ஸோ ஆன்சர் டி வராது. கீழ்கண்டதில் தவறானதை கண்டு சிறுபஞ்ச மூலம் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை பெருமல்லி பெருமல்லி சிறுவஞ்ச மூலம் கண்டங்கத்திரி சிறுபஞ்ச மூலத்தை என்ன சொல்லலாம், கண்டகத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய 5 பேர்கள் சேர்ந்த மருந்தாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்று என்னன்னா, இதை சொல்லக்கூடிய நூல் என்ன, இதுதான் சிறுபஞ்ச மூலம் சொல்கிறது வந்து சீவக சிந்தாமணி கிடையாது, பதார்த்த குண சிந்தாமணி. ஓகேங்களா. பதார்த்த ஓகேங்களா என்ன எழுதிங்க, பதார்த்த குண சிந்தாமணி. பொருள் தொகை நிகண்டும். ஓகேங்களா. பொருள் தொகை நிகண்டும் இது ரைட்டு. சீவக சிந்தாமணி பதில் பதார்த்த குண சிந்தாமணி வரணும். ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாம். ஏன்னா சீவக சிந்தாமணி 9ஆம் நூற்றாண்டில் வந்தது, சிறுபஞ்ச மூலம் 5ஆம் நூற்றாண்டிலே வந்தது. ஸோ அப்போ சீவக சிந்தாமணி அது கண்டிப்பாக சொல்லியிருக்காது. ஒவ்வொரு செயலிலும் 5 அறக்கருத்துக்கள் உள்ளன. ஆமாம், 5 கருத்துக்கள் உள்ளன. ரைட்டு. அறக்கருத்துக்கள் வரணும். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மாக்கையர் மாணவர் காரியாசன். ரைட்டு. ஓகேவா. ஸோ பி மட்டும் தவறு. தம்மால் முடிவதனை தாமாற்றி செய்களால் பின்ன, இது வந்து பழமொழி 4. தம்மால் முடிவதனை தாமாற்றி செய்களால் பின்னை ஒருவரால் செவித்து, அதாவது நம்மால் முடியலன்னு சொல்லி நம்ம செய்யாமல் அந்த விஷயத்தை வேற ஒருத்தரால் செய்யக்கூடியது என்னன்னா, அது வந்து உனக்கு வேணா நம்ம தான் செய்யணும். நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், நான் தான் எஃபர்ட் போட்டு என்ன பண்ணணும், வேலையை பார்க்கணும். ஸோ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தால் அது எதுக்கு சமனா, பாய்பவோ வெந்நீரும் ஆடாதார் தீ, அதாவது வெந்நீரும் ஆடாதார் அப்படின்னா சுடுதண்ணியில் குளிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா சுடுதேன்னு சொல்லி பயப்படுறவங்க, நான் போய் என்ன பண்ணுவேன், தீயில பாயிறேன். இந்த லாஸ்ட் வார்த்தை இங்கே தூக்கி பண்ணும். பாய்பவோ தீ அப்படின்னா அவன் வந்து சுடுதண்ணியில் குளிக்க கூட மாட்டான். ஆனால் வாய்வெளியில் என்ன சொல்கிறான், நான் தீ பாய்வேன் அப்படின்னு வாய்வெளி சொல்கிறாங்களே, அது போல தான் தம்மால் முடிவதனை தாமாற்றி செய்யாமல், உன்னால் முடிவதை நீ செய்யாமல் வேற ஒருத்தனை செய்ய வச்சனா அது எதுக்கு சமம்னா, வெந்நீரால் குளிக்காதவன் எது நெருப்பில் போய் பாயறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அதுக்கு சமன்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி. இதுக்கு வந்து என்னென்னா ஆப்ஷன், நான் அதை தப்பு பண்ணுன்னு சொல்லியிருந்தால் தன் கையே தனக்கு உதவின்னு நான் சொல்ல வச்சேன். ஓகேங்களா. ஏன்னா அப்படி இல்லை, ஒரு கான்செப்டே கிடையாது. நீங்கள் அப்படி பண்ணி இதுக்கு பேசிக்காக யோசிச்சிங்கன்னா டி வரும். ஓகே. உங்களை ஒவ்வொன்றும் தப்பு பண்ணுன்னு சொல்லி தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா தப்பு பண்ணால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். பொருள் அமைப்பில் திரியடத்தை ஒற்றி அமைந்த நூல் இனியவை 40. ஏன்னா பொருள் அமைப்பில் திரியடத்தை ஒற்றி அமைந்த நூல் ஏன்னா பொருள் திரியடிக்கும் ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்று அப்படின்னு 3 அறக்கருத்துக்களை சொல்லும். அதுபோல் இனியவை 40 36, மொத்தம் 40 பாடல், அதில் 36 பாடலில் 3 அறக்கருத்துக்களை சொல்லும். ஒவ்வொரு பாடலையும் 3 அறக்கருத்துக்கள் சொல்லும். ஓகேங்களா. 4 பாடலில் மட்டும் 4 அறக்கருத்துக்கள் சொல்லும். ஸோ இதுலேயும் 3 பொருள் தரும், இதுலேயும் 3 பொருள் தரனால ஆன்சர் வந்து இனியவை 40. ஆனால் பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏழாதி போடுவீங்க. ஏன்னா திரிகடுகம் மருந்தை பற்றி சொல்லுது, ஏழாதியும் மருந்தை பற்றி சொல்லணும். இது ஆப்பீங்க கண்டிப்பாக தப்பு பண்ணணும் தான் ஏழாவது ஆப்ஷன் ஏல வச்சுருக்கேன். ஆன்சர் சி. யாரெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ சரியானவற்றை தேர்வு செய்க. நல்வழி எனும் நீதி பாடல் சங்ககால அவையாரால் பாடப்பட்டது. நல்வழின்ற நீதி நூல் சங்ககால அவையாரால் பாடப்படல, பிற்கால அவையார். ஓகேங்களா. ஸோ இந்நூலில் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 41 வெண்பாக்கள் அமைந்துள்ளன. சரி. ஓகேங்களா. நல்வழி வந்து 5வது ஆத்திச்சூடி 5வது புக்கிலே இருக்குது. நம்ம பழைய 5வது புக்கும் 3வது புக்கிலே இருக்குது. ஸோ அதில் வந்து எடுத்தது தான் இது. தெரிஞ்சுக்கிங்க. நல்வழின்ற நீதி பாடல் யார், சங்ககால அவையார், பிற்கால அவையாரால் பாடப்பட்டது. இந்நூலில் கடவுள் வாழ்த்தோடு எத்தனை, மூதுரையில் எவ்வளோ 31 பாடல் இருக்கா. ஸோ அதே மாதிரி இதில் கடவுள் வாழ்த்தோடு 41 பாடல்கள். ஸோ ரெண்டு மட்டும் சரி, 2வது கூட்டு மட்டும் சரி. ஃபஸ்ட்டு ஒரு நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டொல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்லா கவனிங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் எங்கே போகும், வாய்க்காலில் ஓடி புல்லுக்கும் கொஞ்சம் பாயும். அது போல தான் நல்லோர் இருக்கிறதுனால நல்லோருக்கு பெய்யக்கூடிய மழை தான் எல்லாருக்கும் இங்கே பெய்யுது. ஸோ நல்லோர் ஒரு உலராலே அவர் பொருட்களுக்கும் மையம் இல்லை என்ற பாடல் வழி ஔவையார் சொல்லுது. இதுதான் நல்வழியோட பாடல். இது நல்லாரால் எல்லாருக்கும் நலம் பற்றியது. நல்லாரால் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும், நலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. நெல்லுக்கு தான் நம்ம நீர் பாய்ச்சுவோம், அது கொஞ்சம் போய் புல்லுக்கும் பாயும். அது போல தான் நல்லவங்க இருக்கிறனால தான் எல்லாருக்கும் மழை பெய்யுது. இது வந்து நல்வழி. இந்த நூல் வந்து நல்வழின்னு நினைக்கிறேன். பழைய 5வது புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக் 5வது. இது ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா. உடைப்பெரும் செல்வத்தை உடனே என்ன திட்டாதீங்க, சரிங்களா. ஸோ வந்தால் எடுத்துக்கலாம், வரலன்னா விட்டுடுங்க. ஓகேவா. உடைப்பெரும் செல்வத்து உயர்ந்த பெருமை அடக்கமில் உள்ளதனாகி நடக்கையின். இது வந்து என்னென்னா குரங்கின் கை கொல்லி கொடுத்தல். அதாவது உடைப்பெரும் செல்வத்து அதிக அளவு செல்வம் ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட அடக்கம் இல்லாதவங்ககிட்ட நிறைய செல்வம் செஞ்சுன்னா அது எதுக்கு சமமாயிடும்னா, இப்போ சான்றோர்கள் வந்து வறுமையில் இருக்க செல்வம் வந்து அடக்கம் இல்லாதவங்க கையிலுக்கு போயிடுச்சுன்னா எப்படி ஒரு குரங்கு கையில் கொல்லி கடிச்சா எல்லா மரம் தாவி பற்ற வைக்குமோ அது போல் என்ன பண்ணுவோம், அந்த அடக்கம் இல்லாத அந்த செல்வத்தெல்லாம் அழிச்சிடுவான். ஸோ நாசமாக போயிடும். அதுக்காக தான் குரங்கின் கை சொல்லி கொடுத்துள்ள இதோட ஆன்சர். இது வந்து பழமொழி 400. இது எல்லாமே புக்கில் இருக்கிறது தான், ஒன்று கூட வெளிந்து எடுக்கல. வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம், பிற்கால அவையார். ஓகேங்களா. வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடங்கில் ஆயுள் பெருக்கம். இதுதான் என்னன்னா குரல், அவையார் குரல்னு இருக்கும். ஸோ அதுதான் ஞான குரல்ன்ற நூலில் தான் இதை எடுத்திருப்பாங்க. ஸோ பிற்கால அவையார் இதுக்கான ஆன்சர். ஞான குரல் எழுந்து பிற்கால அவையார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். செந்நீர் என்பது எப்படி பிரினா செல் கூட்டல் நீர்னு பிரிக்கணும். ஓகேவா. ஸோ அதான் ரைட்டு. செம்மை கூட்டல் நீர்ன்றது தப்பு. ஸோ செம்மையான நீர் கிடையாது, செல்கின்ற நீர்னு சொல்லணும், செல் நீர். ஓகே. இதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டால் அப்போ என்ன சொல்லலாம், செல் நீர்.
ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். செல் நீர். ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டேன், 39 கொஸ்டின் கேட்டேன். சரியா, யாராவது 39 கொஸ்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செந்நீர் இதை பிரித்து எழுதுனா என்ன? செந்நீர். இதுக்கு வந்து இலக்கண குறிப்பு தருக. ஓகேங்களா, யார் சரியாக கொடுக்குறீன்னு பண்ணலாம். வெந்நீர், வெம்மை கூட்டல் நீர். ஓகேங்களா, அப்படின்னா வெப்பமான நீர் ரைட்டு. ஸோ 2வது கூட்டு ரைட்டு, ஃபஸ்ட்டு கூட்டு வந்து வினைத்தொகை தப்பு. ஓகே ஓகே, நான் என்ன கேட்டேன், நானே சொல்லிட்டேனா? முட்டாள் ஆகிட்டேன் நானே. ஓகே, செல் கூட்டல் நீர். ஓகேவா, இதுக்கு நானே சொல்லிட்டேன். சரி விடுங்க. செல் கூட்டல் நீர் அப்படின்னா செல்லுகின்ற நீர், சென்ற நீர், செல்லும் நீர். ஓகேங்களா, ஸோ செல்லுன்றது வினைச்சொல், அதாவது வேர்ச்சொல். வேர்ச்சொல்லுங்கிறது நீருன்னு ஒரு பேர் சொல் வந்திருக்கு. ஸோ இதை பிரிச்சல் தான் செல் கூட்டல் நீர். கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் தள்ளாமை வேண்டும் தகுதி உடையன என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை. கல்லாமை வேண்டும் கடிய வருதல். கல்லாமைனா திருடக்கூடாதுன்னு அர்த்தம். கல்லாமைனா திருடுன்னு அர்த்தம். இந்த கல்லாமை அப்படின்னு பார்த்தோன்னா படிக்கலைன்னு அர்த்தம். இந்த கல். ஓகேங்களா, அதுவே இந்த கல் அப்படின்னா கல்லாமை, திருடக்கூடாது. ஓகேங்களா, அப்படின்னு அர்த்தம். ஸோ தள்ளாமை வேண்டும் தகுதியுடையன, இதெல்லாம் இந்த பாடல் வரிகள் சொல்லக்கூடியதுதான் நான்மணி கடிகை. ஓகேவா, கல்லாமை, தள்ளாமை, கொல்லாமைலாம் வரும் நான்மணி கடிகை. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒல்லரி தாரம் பிறக்கும், பெருங்கடலும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை. ஓகேவா, ஸோ இதனது கல்லாமை வேண்டும் கடியவதலால் தள்ளாமை வேண்டும் தகுதியுடையனன்றதும் நான்மணி கடிகை. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒல்லரி தாரம் பிறக்கும், பெருங்கடலும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலும் நான்மணி கடிகை. ஓகேவா, தவறானதை காண்க. ஸோ எல்லா இதுலையும் ஏதோ ஒன்று தப்பு பண்ணு தான். இப்போ பேசிக்காக நான்மணிக்கை, முதுமொழி கஞ்சி, பழமொழி நாண்டு, வேளாண் வேதனை போட்டால் இது ஒன்று மட்டும் வேறு வழியில் வச்சுருக்கான். ஸோ பட்டப்பேர் அடைமொழி வச்சுருக்கான்னு சொல்லி இதை போடுவீங்கன்னு சொல்லி தான் இதை வச்சேன். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாத்தையுமே வச்சுருப்பேன். ஸோ மேலே கொஸ்டின் பாருங்கள், இங்கே 4 அடியார், ஆசாரக்கோவை, நான்மணிக்கடி, பழமொழி இதில் வைக்கல, மற்ற எல்லாத்துலேயுமே வச்சுருப்பேன். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து நான்மணிக்கடிக்கை. தவறானதாக இருந்தால் பழமொழி என்னும் மகநூலின் ஆசிரியர் முன்னுரை அறையினாரா. பழமொழி என்னும் பேசிக்கிலே வச்சுருக்கேன். லட்டில் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நட்டில் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, லட்டில் வச்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டு என்பர் அப்படின்னாலே கதை. ஓகேங்களா, அது வந்து ஒரு வதந்தி, ஒரு ரூமர் அப்படின்னு அர்த்தம். இதற்கான கீழே இவர் பாண்டி நாட்டு முன்னுரை என்னும் முறை சேர்ந்த சிற்றரசன், இவர் கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்பர் அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. நம்ம புதுப்புக்கில் 4ஆம் நூற்றாண்டு இருக்கும், அதையே நீங்கள் எடுத்துக்கங்க. பட் இது வந்து பார்த்தாலே தெரியுது இது எங்கேருந்து எடுத்துருக்கான், எங்கேயோ ஒரு இடத்துல ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ பழைய புக்கில் இது அப்படியே இருக்குது. சமண சமயத்தை சார்ந்தவர் ரைட்டு, இவர் பாண்டி நாட்டு முன்னுரை என்னும் முறை சார்ந்த சிற்றரசன் ரைட்டு. ஸோ மெயினான கான்செப்ட் பாருங்க, இவர் சமண சமயத்தை, இது 8ஆம் நூற்றாண்டு எனக்கு குழப்பமாக இது. ஆனால் இங்கே ஒன்று பாருங்கள், அகநூலா மேல் பேசிக், இது அறநூல். இந்த காலங்கள் கூட மாறும், ஆனால் அறநூல் மாறாது இல்லையா. ஸோ அகநூல்னு கொடுத்துருக்கேன். அப்போ இதுதான் தப்பு ஆன்சரியே. ஏன்னா பழமொழி 400 அறநூல், அகம் கிடையாது. கீழ்கண்ட பாடலில் மாணவர் தம் பருவத்திற்கு ஏற்ற நீதிகளும் உண்மைகளும் மிளிர்வதும் எது சிறப்பாகும். ஓகே, எந்த பாடலில் மாணவர் தம் பருவத்திற்கேற்ப அட்வைஸ், மாணவரோட பருவத்திற்கேற்ப நீதிகளும் உண்மைகளும் மிளிர்வது எந்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா நான்மணி கடிகை. 4 அரக்கத்துகளை கூட நூல். ஸோ 4 அடியாரோ ஆத்திச்சூடியோ போட்டுருவீங்க. தப்பு பண்ணணும் தான் இதெல்லாம் வைக்கிறேன். கற்றுக்குங்க. தப்பு பண்ணால் ப்ளஸ்ஸாக நினைங்க. தயவுசெய்து பாசிட்டிவாக இருங்க. சிறுபஞ்ச மூல ஆசிரியரை மாக்கரியாசன் என சிறப்பிக்கும் செயல் வந்து பாயிர செயல். அவ்வளோதான். ஓகேங்களா, அது அதிலே வரும். ஓகே, ஸோ இது போட்டலாம். கல்வியின் பயன் வீடு கொலை தீது எல்லாம். கல்வியோட பயன் என்ன? வீடு கொலை தீது எல்லாம் பொருளில் பிறந்து விடும். ஸோ கல்வியின் பயன் வீடு கொலை தீதெல்லாம் என்ன, அது பொருளில் பிறந்து விடும், ஆசை வைக்கக்கூடாது என்பன போன்ற நற்கருத்துகள் டேஸ் பல நூலில் உள்ளனா நான்மணி கடிகை. நான்மணி கடிகை தொடர்ச்சியாக எல்லாமே எடுத்துட்டேன், நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, கல்லாமை தள்ளாமை, அதாவது அகில் வயிற்றில் கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும். ஓகேங்களா, மான் வயிற்றில் ஒல்லரி தாரம் பிறக்கும்லாம் பார்த்தோமா. ஸோ அதுவும் நான்மணி கடிகை. அதே மாதிரி வந்து கல்வி பயன் வீடு கொலை தீது எல்லாம் பொருளில் பிறந்து விடுன்றதும் நான்மணி கடிகை. கீழ்கண்டவற்றில் நான்மணி கடிகை அது அர்த்தம். கீழ்கண்ட நான்மணி கடிகையில் சரியானதை காண்க. இளமை பருவத்தில் கல்லாமை குற்றம். ஸோ இந்த இடத்துல இளமை பருவத்தில் இந்த பாடல்கள் எல்லாமே நான்மணி கடிகை தான். ஆனால் என்ன வச்சுன்னா, இளமை பருவத்தில் கல்லாமை குற்றம்னா எந்த இல்லு வரணும், இந்த இல்லு வரணும். கல்லாமைன்னு அர்த்தம். இளமை பருவத்தில் என்ன பண்ண, அதை படிக்காமல் இருக்கிறது குற்றம் சொல்கிறாங்க. வளமில்லா போல்தத்து, வளம் இல்லாத காலத்தில் போல்தத்துனா இந்த இல்லு வரணும். போ இல் த இத்து, வளமில்லா போல்தத்து வல்லன்மை குற்றம். வளமில்லா போல்தத்துனா வளமில்லாத சமயத்தில் என்ன பண்ணக்கூடாது, வல்லன்மை குற்றம். நீ வாரி வழங்கக்கூடாது, அது குற்றம். உங்கள்கிட்டயே வளம் இல்லாத போது நீ வாரி வழங்காத. ஸோ அந்த இடத்துல போல்தத்து எந்த இல்லு வரணும், சிறப்பு இல்லு வரணும். ஸோ இதுவும் தப்பு. ஒரு எழுத்தில் தான் தப்பு. இதுதான் மயங்கோலி பிள்ளைகளை இதில் தூக்கிட்டு வந்து வைக்கிறேன். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன், மயங்கோலி பிள்ளைகளை இதில் கொண்டு வந்து வைக்கிறேன். ஏதாவது கற்றுக்கலாமே புதுசான்னு. கொல்லாமை வேண்டும் பகை. கொல்லாமைன்னா இந்த கொல்லாமை வரக்கூடாது. கொல்லாமைனா எடுத்துக்காத. இந்த கொல்லாமைனா கொல்லு, அது வரக்கூடாது. இங்கே கொல்லாமை பகை, எடுத்துக்காத. பகை கொல்லாமை கொல் அப்படின்னு என்ன சொல்லுவோம், எடுத்துக்கோ பெற்றுக்கோள் சொல்கிறோம் இல்லையா. அந்த இடத்துல கொல்லாமை பகையை எடுத்துக்காத. கல்லாமை வேண்டும் கடியவர்களால், இது மட்டும்தான் சரி. கல்லாமை வேண்டும் கடியவர்களால். கல்லாமைனா திருடக்கூடாது, ஏன்னா அது வந்து துன்பத்தை தரும், அதனால். அப்போ டி மட்டும்தான் ரைட்டு. இது எல்லாமே இதுதான் நான்மணி கடிகை தான். உன் என்னும் பேர் சொல்லின் வேர் சொல்லுட.
உன் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க. உன் என்னும் வேர் சொல்லோட தொழிற்பெயர் உண்டி. உண்டுதல்னு ஒரு இது கிடையாது. உண்ணுதல் அப்படின்னு வந்தால் கூட ரைட்டு தான். ஆனால் உண்டுதல்ன்றது வேர் சொல்லே கிடையாது. உண்டு வந்தான், உண்டு சென்றான், அப்போ வினையச்சம். ஓகேங்களா. உண்டால் அது வந்து வினைமுற்று. ஆப்ஷனை ஒமிட் பண்ணிருக்கா. உண்டுதல் வரக்கூடாது, தொழிற்பெயர் வரக்கூடாது. உண்டி என்பது தான் தொழிற்பெயர் புக்கில் இருக்குது. உண்டி என்பது தொழிற்பெயர். ஓகேவா. ஸோ தெல்லியர். ஆனால் என்ன போட்டுருவீங்கன்னா உண்டுதல் போட்டுருவீங்க. அதுக்காக தான் ஆன்சர் ஒவ்வொரு ஆப்ஷனும் எவ்வளோ யோசித்து எடுத்துருப்பேன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா. தெல்லியராய் வேரல் எளிது அரிது சொல். என்ன பார்த்தோம், ஏழாதியில் வரும். ஓகேவா. தெல்லியராய் வேரல் எளிது அரிது சொல். இது வந்து பழமொழி 400. தெல்லியராய் இது தப்பு. ஓகேங்களா. இது தப்பு. பழமொழி 400 வரக்கூடாது. தெல்லியராய் வேரல் எளிது அரிது சொல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். தெல்லியராய் கரெக்டு தான் வரும். நான் ஏழாதி தான் படித்தேன். ஏழாதி தான் வரும். ஓகேவா. ஸோ ஆன்சர் தப்பாக வச்சுக்கோங்க. தெல்லியராய் கடைசி லைன் மட்டும் என்ன சொன்னேன். ஆமாம் சான்றாண்மை அரிது சொன்னோமா. சான்றாண்மை அரிது, சொல்லுதல் எளிது, அரிது சான்றாண்மை வாழ்றது அரிது அப்படிலாம் சொன்னோம் இல்லையா. ஸோ ஆன்சர் கரெக்டு தான். இந்த லாஸ்ட் வார்த்தையை மட்டும் மாற்றி படிக்கணும்னு சொல்லி அப்படி ஏடாவதுலேயே கொடுத்துருப்பாங்க. தெல்லியராய் சொல்லுதல் அரிது, சொல்லுதல் எளிது. ஓகேங்களா. வெல்லுதல் வந்து அரிது அப்படின்னு இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 7 48. யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நோட் பண்ணிக்கலாம். ஓகே. 49 அடுத்தது வேரல் எப்படி பிரிக்கணும். வேறு கூட்டல் அல்லு கிடையாது, வெள்ளு கூட்டல் அல். ஓகேங்களா. வெள்ளு கூட்டல் அல்லு தான் வேரலாக மாறும். இந்த இல்லு இந்த இர்ரா மாறும். ஓகேங்களா. அதே மாதிரி ஆதி நீடல்ன்ற விதியை யூஸ் பண்ணி எப்படி மாறலாம். வே இல்லு கூட்டல் அல்லு வேரல் மாறும். சேரல் வந்து செல்லு கூட்டல் அல்லு. ஓகேங்களா. அப்போ ரெண்டுமே தப்பு. ஓகேங்களா. இது வந்து தங்கால் அப்படின்றது தன் கூட்டல் கால் கிடையாது, தா இம் கூட்டல் கால். ஓகேங்களா. தம்கால் என்ன புணர்ச்சி வருதும் இம் மவ்வீறு ஒற்றழிந்து. ஓகேங்களா. மவ்வீறு ஒற்றழிந்தால் தான் இக்குக்கு இனமான இங்கு தோன்றும். அப்போ அந்த விதிப்படி இது என்ன, அது தங்கால். ஓகேங்களா. இம்மு வந்துருக்கணும், தா இம் தம்மு வந்துருக்கணும். ஓகே. 3வது கூட்டம் தவறு. 4வது மென்புடையார். மென்பு கூட்டல் உடையார். மென்புனா அதுக்கு என்ன சொல்லணும்னா மென்மைன்னு ஒரு மீனிங் இருக்குது. மென்புனா என்ன அர்த்தம், மென்மை. ஸோ பிராக்கெட்டில் மென்மைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மென்பு கூட்டல் உடையார் ரைட்டு தான். ஓகேவா. மென்புடையார், மென்மை கூட்டல் உடையார், மென்பு கூட்டல் உடையார் ரெண்டுமே ரைட்டு. ஓகேவா. ஸோ ஏன்னா மென்மை கூட்டல் உடையாரில் பூ வராது. ஸோ அதனால் மென்பு உடையார் தான் ரைட்டு. ஓகேவா. ஸோ ஆன்சர் 4 மட்டும் சரி. அறத்துப்பால் வந்து 4 அடியார். அறத்துப்பால் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 13 அதிகாரம். பொருட்பால் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும், 24 அதிகாரம். இன்பத்துப்பால் 3 அதிகாரம். ஓகேவா. மொத்தம் 12 இயல்கள் 40 அதிகாரம். ஓகேவா. ஸோ கூட்டி பாருங்கள் 40 வந்துடும். சரியானவற்றை தேர்வு செய்ய. முதுமொழி காஞ்சி 5ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்தவையா. முதுமொழி காஞ்சி வந்து 5ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்த. நம்ம புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க அந்த இதில். ஓகேங்களா. சமைச்சரில் அவ்வளோ வகை இல்லை. இப்பாவகை வந்து குரல் தாளிசை, குரல் வெண் செந்துரை. ரைட்டு. குரல் தாளிசையும் குரல் வெண் செந்துரையும் கொடுத்துறேன். ரைட்டு. அப்படியே தெரியாததை எடுத்துங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. குரல் தாளிசை, குரல் வெண் செந்துரை. முதுமொழி காஞ்சி என்பது முதுமொழி என்றால் மூத்தோர் சொல்லு, காஞ்சி என்பது மகளிர் இடையணி. சரிதான் கூட்டு சரிதான். அதான பார்த்தோம். முதுமொழினா முதுமொழி என்றது மூத்தோர் சொல்லு, காஞ்சி என்பது மகளிர் இடையணி. முதுமொழிக்கு இலக்கணம் குறுநூல், புறப்பொருள் வெண்பாமலை அனைத்தும் சரி. 1 2 3 4 சரி. ஓகேவா. ஸோ 5ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்தது, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். மறைன்றது இதெல்லாம் என்ன, அகநூல்கள் அறநூல்கள். அது என்னென்ன மறைனா ஒரே ஒரு மறை தான், திருக்குறள் தான். ஒரே ஒரு மறை திருக்குறள். 400னா 2 400 இருக்குது. அது என்னன்னா 4 அடியார் 400, பழமொழி 400. மருந்துனா 3 இருக்குது. ஒன்று திரிகடுகம், திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம். மொத்தம் 3 மருந்து. 40னா 4 40. அதாவது இனியவை 40, இன்னா 40, கார் 40, களவழி 40. 5 திணை அப்படின்னா 5 திணைகள். 5 திணை 50, 5 திணை 70, திணைமொழி 150, திணைமொழி 50, திணைமாலை 150ன்னு சொல்லி வரும் இல்லையா. ஸோ அப்புறம் வந்து கைநிலைக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம், 5 திணை 60. ஸோ அந்த 5 நூல்கள் வரும். ஸோ அதனால் வந்து அது 5. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான், ஈஸியாக போட்டலாம். ஸோ அடுத்தது வந்து வஜ்ரநந்தி தமிழ் சங்கத்து புலவர் பாடிய பாடல்களின் திரட்டு எனவும் 4 அடியாக சொல்லுவாங்க. வஜ்ரநந்தி தமிழ் சங்கத்து புலவரோட சம காலத்தவர்னு சொல்லி யாரை சொல்லலாம்னா நம்ம பழமொழி 400 எழுதினே முன்றுரை அரைநாராக சொல்லுவாங்க. அதே மாதிரி வஜ்ரநந்தி தமிழ் சங்கத்து புலவர் அவர் பாடிய பாடல்களோட திரட்டு தான் அப்படின்னு சொல்லி 4 அடியார் சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லாமே ஒரே ஆள் பாடியிருப்பாங்க. அப்போ திரட்டுன்னு வந்தால் தொகை நூல் வந்தாலே 4 அடியார். ஸோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்றது தான் 4 அடியார். தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. 4 அடியார் வந்து முத்திரையரையும் பாண்டிய மன்னரை பற்றி சொல்லும், நோட் பண்ணி வச்சுங்க. நான் முத்திரையரை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுனா 4 அடியார். கட்டாயம் கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். முத்திரையரை பற்றி சொல்லக்கூடிய நூல் 4 அடியார். நாவின் கிளத்தி உரைதலாலே சேராலே. நாவின் கிளத்தி யாரு, கல்வி. நாவின் கிளத்தினா நம்ம சொல்கிறது தான். அப்படின்னா வாயிலிருந்து தானே கல்வி வருது. ஸோ கல்வி உரைதலால் அப்படின்னா கல்வி ஒருத்தர்கிட்ட சேராலேன்னு அர்த்தம். யார் சேரமாட்டா, பூவின் கிளத்தி. இந்த இடத்துல கிளத்தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். இல்லை இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு தெரியல. ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் ஒரே கிளத்தி தான் வரணும்.
இந்த லா தான் தப்புன்னு சிறப்பு லா வரணும். ஓகேங்களா. பூவின் கிளத்தி புலந்து. பூவின் கிளத்தினா என்ன அர்த்தம்? நிலத்தை செல்வம். பூவின் கிளத்தினா செல்வம். பூனா பூ உலகம். இந்த உலகத்தில் யார்கிட்ட செல்வம் சேர்னா கல்வியும் செல்வம் ஒரு இடத்துல சேராது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் நாலடியார். ஓகேவா. பால் சோற்றில் நெய் பெய்து நெய் பெய்து. ஓகேங்களா. பேய்து நெய் பெய்து உண்ணுதல் பிறன்மனை விளைவோருக்கு கொலை தண்டனை. அதான் 3 கான்செப்ட். ஓகேவா. கமா போட்டிருக்கணும். பால் சோற்றில் நெய் பெய்து உண்ணுதல் கமா பிறமனை விளைவோருக்கு கொலை தண்டனை. பிறமனை விளைவோருக்கு கொலை தண்டனை முதலிய. ஓகேங்களா. அன்றைய வழக்கங்களை சுட்டி காட்டும் நூல் எதுன்னு கேட்டாலும் நாலடியார். இதெல்லாம் நடத்திட்டோம். செல்வ சகடகால் பல்வரும் ப்ரீவியஸ் கொஸ்டின் நாலடியார் PYQ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 17 கீழ்கணக்கு நூல் திருக்குறள் நாலடியார் ஆகிய நூல்களை 17 கீழ்கணக்குல திருக்குறளுக்கு இணையாகவோ அல்லது அடுத்ததாக வைக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் நாலடியார். ஆனால் திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் அடுத்ததாக 3வது வைக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் பழமொழி 400. ஊன் என்பதன் பொருள் இறைச்சி போடக்கூடாது. 2 சுழி ஊன்னா தான் இறைச்சி. 2 சுழி வந்தால் தான் இறைச்சி. 3 சுழி 1 வந்தால் உணவு. அதை வந்து உண்ணுதல் அப்படின்ற ஒரு தொழிற்பெயரில் குறிக்கும். உணவுன்னு கூட போடக்கூடாது. ஓகேங்களா. ஊன் என்றால் உண்ணுதல். ஏன்னா உண் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். ஸோ ஆன்சர் வந்து உண்ணுதல். இது வந்து புக் பேக் கொஸ்டின். ஓகே. எங்கே இருக்குன்னா பழைய புக்கில் சில இருக்குது. அப்படியே புக் பேக் கொஸ்டினாக எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் வந்து உண்ணுதல். உரை முடிவு காணா நிலைமையோன் என்று புக் பேக் கொஸ்டினில் நான் தான் எடுத்தேன். இது உண்ணுதல்ன்ற மீனிங்கே இருக்குது. எதில் இருக்குன்னா நம்மளோட புக்கில் இருக்குது. ஓகேண்ணா. ஓகே. ஊன் என்பதன் பொருள் டேஸ் என்பதாகவும் உண்ணுதல் இறைச்சி. ஆமாம் கரெக்ட் தான். உண் அப்படின்னா உண்ணுதல். அப்படி உண்ணுன்னு சொல்லி கொடுது இல்லையா. ஸோ அதனால் உண்ணுதல் தான் சரியான ஆன்சர். உணவு வராது. ஓகே. உரை முடிவு காணான் இளமையோன். உரை முடிவு காணான். ஓகே. உரை முடிவுனா சொல்ல முடியாது. காணான் இந்த நா வரணும். 3 சொல்லி நா வரணும். ஸ்பெல் மிஸ்டேக்கு. உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து உரை முடிவுனா இப்போ சரியான நீதி சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் சின்ன பையனாக இருக்கான், இளமையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னா கரிகாலன் சின்ன வயசாக இருக்கும்போது 2 பேர் வந்து கேட்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த நூல் தான். இப்போ எங்கே பார்த்தோம் பழமொழி 400. ஸோ ஆன்சர் வந்து குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். ஸோ அப்போ என்ன அவன் வந்து நரைமுடி அவனே வந்து வேஷம் போட்டுவிட்டு பெரிய மாதிரி வேஷம் போட்டு வந்து சரியாக கரிகாலன் என்ன பண்ணுவார்னா சரியான தீர்ப்பு வழங்குவார். அப்போ தான் சொல்லுவாங்க மூப்புக்கு என்ன கிடையாது, நீதிக்கு வந்து இளமையும் மூப்பும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அறிவு தான் தேவை. ஸோ இவன் சின்ன பையனாக இருந்தாலும் இவன் படிக்கவே இல்லை. பட் என்னன்னா இவனோட வம்சம் வழி சோழ வம்சம் அப்படியேப்பட்ட வம்சம். அதான் குலவிச்சை. விச்சைனா கல்வின்னு அர்த்தம். குலவிச்சை குலக்கல்வி கல்லாமல் பாகம்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. இது எல்லாமே இதுதான். கற்றலின் கேட்டலை நன்றும் பழமொழி 400 தான். முள் மரம் இளையதாக கொள்கை பழமொழி 400 தான். அறிமோ நரி நக்கிட்டென்று கடல். இதெல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். இதெல்லாம் கேட்டாங்கன்னா இதெல்லாமே பழமொழி 400. குலவிச்சை கல்லாமல் பாகப்படும் பழமொழி 400. இதில் சொல்லக்கூடிய மன்னன் இந்த பாட்டை கொடுத்து கேட்பாங்க. அது வந்து கரிகாலன். நீட்டோலை வாசியா நின்றான். நீட்டு கூட்டல் ஓலை. வாசியா நின்றான் குறிப்பறியா மாட்டாதவன் நன்மரம். இது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மூதுரை பழைய புக்கில் இருக்கும். நீட்டோலை வாசியா நின்றான் அதாவது கல்வி படிக்க தெரியாதவன். கல்வி நிறைந்த அவையில் அறிஞர்கள் நிறைந்த அவையில் வாசிக்க தெரியாமல் ஒருத்தர் நிற்கிறான்னா அவன் தான் நன்மரம். ஸோ அவையார் என்ன சொல்லுவாங்க, கவை பிரிந்தது நல்ல விறகாக யூஸ் பண்ணக்கூடியது நல்ல மரம் கிடையாது. எவன் படிப்பறிவு இல்லாமல் இருக்கணும் அவன் தான் நன்மரம். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, படிக்காதவன் மரத்துக்கு சமம் சொல்லி அவனை இழித்தும் மரத்தில் சிறந்த மரம் நன்மரம் அப்படின்னு உயர்த்தியும் சொல்கிறனால இழித்தும் உயர்த்தியும் கூறுதல் வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி. இது ஆன்சர் வந்து சி. அந்த பாட்டு படித்தா இருக்கும். அதான் இந்த கவையாகி அந்த பாடு. கவையாகி என தொடங்கும் மூதுரை பாடல் கருத்துக்கு பொருத்தமான அடி என்னன்னா கற்றலின் ஆயில். கற்றிலன் ஓகேங்களா. அதாவது கல்வி கற்கலை அப்படின்னா அவன் கீழே இருப்பவனே தாழ்ந்தவனே. கல்வி கற்கலாம் அவன் தாழ்ந்தவனே. அதை தான் இந்த பாடல் சொல்லும். ஏன்னா கல்வி கற்காமல் ஒரு மரம்ன்றது வந்து கவை பிரிந்து விறகா யூஸ் பண்ணக்கூடியது நல்ல மரம் அல்ல. எவன் படிக்காமல் இருக்கணும் அவன் தான் முட்டாள், அவன் தான் மரம் நல்ல மரம் அப்படின்னு சொல்லி அவனை இழிவாக பேசுகிறாங்க. ஸோ கல்வியின் கற்றலினாயின் கீழ் இருப்பவனே. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். அடக்கமுடையார் என தொடங்கும் மூதுரை பாடல் கருத்துக்கு. இந்த பாடல் மூதுரை மொத்தம் 3 பாடல் இருக்கும் பழைய புக்கில் 2005 எடிஷனில். அடக்கமுடையார் என தொடங்கும் மூதுரை பாடல் கருத்துக்கு பொருத்தமான அடி எது அப்படின்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார். அந்த பாட்டில் என்ன சொன்னா, ஓடு மீன் ஓட உருமீன் வர அளவு காத்திருக்குமாம் கொக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஓடுகின்ற சின்ன சின்ன மீன்கள்லாம் ஓடி போயிட்டு அதுக்கான உருமீன் பெரிய மீன் வர வரையும் அது காத்திருக்கும். காத்திருந்தால் அதுக்கு பெரிய மீன் கிடைக்கும். குரூப் 4 மிஸ் ஆகிடுச்சுன்னு நீங்கள் நினச்சி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது, குரூப் 2ன்ற ஒரு பெரிய மீன் கிடைக்காது. அதனால் வாடாமல் என்ன பண்ணுங்கள், பொறுத்துருங்க, பூமி ஆழ்வாங்க ஆன்சரையே. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸு. மலர்தலை ஆன்சர் தேடி எவ்வளோ யோசிச்சு நான் இது பண்ணேன். மலர்தலை நாளத்து மண்ணிற்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. ப்ரீவியஸ் கொஸ்டின். இனிதுன்ற வார்த்தை வந்தால் ஈஸியாக போடலாம், இனிவை நாற்பது. ஆனால் இனிதுன்ற மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இனிவை நாற்பது. ப்ரீவியஸ் கொஸ்டின் புக்லேயும் இருக்குது.
திரிகடுகம் நூலில் குறிப்பிட்ட செய்தியை சரியானதை தேர்க. வறியவர்க்கு பொருளை அளித்தல். ஓகே ரைட்டு. இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமை அறிந்து நல்வழி நிற்றல். உலகத்து பொருள்களின் நிலையாமை, நம்மள இந்த உலகத்து பொருள் எதுவுமே நிலைக்காது, அதனால் என்ன பண்ணு, நல்வழியே நிற்கணும், எவ்வுயிரையும் துன்புறுத்தாமல் வாழணும். ஸோ இது 3 சொல்கிறது தான் திரிகடு நூலில் குறிப்பிட்ட செய்தி. ஸோ 3மே ரைட்டு. ஸோ 1, 2, 3. யாருடைய பாடல்களை நச்சினார் கிணியா முதலிய நல்லுரையாசிரியர்கள் மேற்கொள்ளாக கையாண்டுள்ளனா கூடலூர் கிழார். அதான் இது இருக்கு இல்லையா, இப்போ புது புக்கில் சமைச்சர் புக்கிலே வரும். ஓகேங்களா, யாருடைய பாடல்களை நச்சினார் கிணியார் முதலிய நல்லுரையாசிரியர்கள் மேற்கொள் கையாண்டுள்ளனா கூடலூர் கிழார். அதான் முதுமொழி காஞ்சி. ஆத்திச்சூடியின் முன்னோடியை அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஓகேவா, சங்ககால மக்களின் வாழ்க்கையை காட்டும் கால கண்ணாடியாக திகழும் நூல் வந்து பழமொழி நானூறு. சங்ககால மக்களின் வாழ்க்கையை காட்டும் கால கண்ணாடி, இதெல்லாம் வந்து நான் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆன்சர். ஏன்னா அதில் தான் வந்து சங்ககால மக்கள் பாரியின் மடமகள், அங்கவை சங்கவை, மன்னர் புலவர்கள் வந்தபோது உழைத்திறந்து பொன்னிட்டு என்ன பண்ணாங்க, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கடையல் வள்ளல்களை பற்றியும் பல்கெழு செங்குட்டுவனை பற்றியும், ஓகேங்களா, தூங்கி எயில் எழுந்த மன்னனை பற்றியும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. வரலாற்று குறிப்புகள் அதிகம் பொதிந்துள்ள நூலுன்னு கேட்டாலும், ஓகேங்களா, மக்களின் வாழ்க்கையை காட்டும் காலக்கண்ணன் என்றாலும் பழமொழி நானூறு. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. பார்த்தோமா, வாய்க்கால் ஆயினும் வாய்க்கால் நாய்க்கால், இதெல்லாம் என்னென்னா நாலடியார் பாடல். இந்த நாலடியார் பாடலில் இடம்பெற்ற நூல் அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 40. ஃபஸ்ட்டு இது என்ன பாடம் தெரிஞ்சோ, நாலடியார் 4 அடியில் 40. அறம் வந்து எத்தனை பார்த்தோம், அறம் வந்து 13, பொருள் வந்து 24, அப்புறம் வந்து 3 வந்து இன்பம். ஓகேங்களா, மொத்தம் கூட்டம் 40 வந்துடும். ஸோ கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் என்ற திருக்குறளுக்கு இணையான கருத்தை, அதான் சொல்லேன், கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம், கண் இல்லாதது வந்து புண்ணுக்கு சமம் சொல்லுவோம் இல்லையா. அப்போது அது என்ன, அதே மாதிரி தான் கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னு வரும். சிறுபஞ்ச மூலம், இது எல்லாமே நான் எடுத்த கொஸ்டின் தான். ஓகேங்களா, எப்படி கொஸ்டின் மேக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பாட்டு ஓகே. 17 கீழ்கணக்கு நூல்கள், அந்த கருத்து தானே இதுவும் சொல்லுது. 17 கீழ்கணக்கு நூல்கள் பொருள் வைப்பில் திரிகடுகத்தை ஒத்த நூல் வந்து இனியவை 40. ஏன்னா முன்ன சொன்ன கொஸ்டினே ரிப்பீட்டட் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ சிறுபஞ்சம் மூலம் 4 அடியில் 5 கருத்துக்களை கூறுகின்றது, ரைட்டு. ஆசரகோவை 8 அறகருத்துக்களை கூறுகின்றது, ரைட்டு. 4 அடியில் 4 அறகருத்துக்களை கூறும் நூல் 4 அடியாரா, தவறு. 4 அடியில் 4 அறகருத்துக்களை கூறும் நூல் வந்து நான்மணி கடிகை. ஒரு பாடலில் ஓர் அறகருத்தை கூறும் நூல் முதுமொழி காஞ்சி, ரைட்டு. ஸோ ஓகேங்களா, ஏன்னா 4 அடியார் என்று 4 அடியில் ஒரு அறகருத்தை கூறினா அது 4 அடியார், 4 அடியில் 4 அறகருத்துக்களை கூறினா அது வந்து நான்மணி கடிகை. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் இதில் பயின்று வந்துள்ள அணி. இது வந்து சொற்பொருள் பின்வரணி. ஏன்னா கண்ணோட்டம் வனப்புன்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் ஒரே பொருள் அழகுன்ற பொருள் வந்திருக்கும். சொற்பொருள் பின்வரணியில் இது வந்து சிறுபஞ்சம் மூலம். நான்மணி கடிகை 104 பாடல்கள்னா ரைட்டு. இது வந்து கவர்மெண்ட்டில் பேஸ் பண்ணியிருக்கோம், புக்லேயும் தான் இருக்கும். நான்மணி கடிகை ஜியு போப் 7,200, அதாவது நான்மணி கடிகையில் 7வது பாடலையும் 100வது பாடலையும் ஜியு போப் என்ன பண்ணிருப்பாங்க, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார், ரைட்டு. ரெண்டும் சரி. ஓகேங்களா, ஜியு போப் வச்சு ஞாபகம் வச்சுங்க. 2 7 100ன்ற பாடலை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஜிவி போப் வந்து ஆங்கிலம் மொழி பேசிருப்பார். பொருத்தமான பலனை கண்டறி. கற்றாரை காமூர்வர் அப்படின்னா பாம்பின் அறியும் பாம்பின் கால், ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, கற்றாரை காமூர்வர். இதுவும் இப்போ குரூப் 4 கூட இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்களா, குரூப் 2A கேட்டிருந்தாங்க. கற்றாரை காமூர், படித்தவங்களை தான் விரும்புவாங்க. அது மாதிரி பாம்பின் அறியும் பாம்பின் கால், இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தல் பெற்ற குறிப்புகளை கொண்ட நூல் பழமொழி நானூறு. தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியதுன்னு சொல்கிற நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா, பழைய புக்கில் இருக்குது. தோல்கன்றை காட்டி என்ன பண்ணக்கூடாது, பசுவை கறக்கும் தோல்கன்றை காட்டி பசுவை பால் கறக்கும் பழக்கம் கொடியதுன்னு சொல்கிறது சிறுபஞ்ச மூலம். ஔவையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, அருங்கலச்செப்பு வராது. ஓகே. கொன்றை வேந்தன், வெற்றி வேர்க்கை வராது. ஓகேங்களா, நன்னெறி வராது, அறநெறி சாரம் இதெல்லாம் வராது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்வழி, மூதுரை, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா. அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் விநாயகர் ராகவல், அதுக்கப்புறம் ஞானக்குரல். ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே பார்த்தோம். அசதிக்கோவை. தேற்றாதான் பெற்ற வனப்பும், அழகில்லாதவன், அதாவது தேற்றாதானா நல்லவன் இல்லாத வனப்பும், இவை 3ன்னு வந்துருச்சு. தூற்றின் கண் தூவிய வித்து பார்த்தோமா. அப்போது இது வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரிகடிக்கும். ஸோ இதில் தேற்றாதன் என்ற சொல்லி எதிர்வு. தேற்றாதன் அப்படின்னா தோற்றாதன் கிடையாது, தேற்றாதன் அப்படின்னா என்ன, கடைப்பிடிப்பவன். ஸோ இந்த இடத்துல அது தேற்றுபவனா கடைப்பிடிப்பவன், தேற்றாதவனா கடைப்பிடிக்காதவன். ஓகேங்களா. ஸோ அப்படி அர்த்தம். இங்கே என்ன மீனிங் கேட்டால் எதிர்ச்சொல் தான் கேட்குறேன். அப்போ தேற்றாதவனா கடைப்பிடிக்காதவன், அதுக்கு எதிர்ச்சொல் கடைப்பிடிப்பவன். ஸோ ஆன்சர் வந்து டி. வறண்டிருந்த அப்படின்னா வறண்டு இருந்த, கரெக்டு தான். வறண்டிருந்த அப்படின்னா வறண்டு இருந்த. ஓகேங்களா. மாறி ஒன்று வறண்டிருந்த காலத்திலும், சரியாக பார்த்தோமா. என்னது மாறி ஒன்று வறண்டிருந்த காலத்திலும் அப்படின்னா பழமொழி நானூறு புது புக்கு. மடமகள்னா இளைய மகள், ரைட்டு, இளைய மகள்கள். புகவானா உணவாக. நல்கினால் அப்படின்னா நல்லெண்ணெய் கிடையாது, ஓதின் புகழ்சார் உணர்வை.
ஓகேங்களா. ஓதின் புகழ்சால் உணர்வேனா தான் நல்லெண்ணம். ஓதினா தான் இந்த இடத்துல நல்லெண்ணம். இந்த இடத்துல வந்து அது வந்து நான்மணிக்கடிகளில் வரக்கூடிய வார்த்தை. நல்கினால்னா கொடுத்தால். அப்போ ஆன்சர் டி. திரிகடுகம் பாடல்களில் 3 அறக்கருத்துகளும் கற்பாரின் மனதில் உள்ள அறியாமையாக ஆமாம் திரிகடில் இப்போ 3 அறக்கருத்து இருக்கும். அதுக்கு மனதில் உள்ள அறியாமை நோயை போக்கி அவரை குண்டில் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும் சமைச்சர் புகழ் இருக்குது. ரைட்டு. வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என்பதை திரிகடுகம் உணர்த்தியது. இது மூலிமா திரிகடுகத்தை எழுதுனா வைணவர்கள்ன்ற வார்த்தை மூலிமா விளம்பினாங்கனார் வைணவ சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டு. நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்ற அடிகள் திரிகடுகம் நூலில் இடம்பெற்றதா? தவறு. நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்ற நூல் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாதியில் வந்திருக்கும். ஸோ இந்த லைனை மட்டும் நான் மாற்றி விட்டுருக்கேன். ஸோ 3வது பாட்டு இந்த லைன் வந்து ஏழாதியில் இருக்கும். இது எல்லாமே சமைச்சர் புக்கில் இருக்கக்கூடியது. 3 மட்டும் தவறு, மற்ற 2 சரி. நம் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறும் நூல் வந்து நல்வழி. நல்ல நெறிகள். ஓகேங்களா. ஸோ நல்வழி அவையாரோட பாட்டு பழைய புக்கில் இருக்குது. 5வது ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாதிரிட்டேன். 5th ஸ்டாண்டர்டில் இருக்குது நல்வழியை பற்றி. நல்வழி எத்தனை பாடல்கள்? 41 பாடல்கள் உள்ளன. திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டதா? திரிகடுகம் 100 தான், 102 கிடையாது, 100. திரிகடத்தின் ஆசிரியர் நல்லாத நரா? ஆமாம். திரிகடுகம் 15 கீழ்கண் 1 துக்கு மிளகு துப்பிலானம் வந்து ரைட்டு. ஸோ அடுத்தது காரியாசன் இவர் மதுரை தமிழாசிரியர். அவரோட மதுரை தமிழாசிரியர் மாக்கையனரோட மாணக்கர். அதே மாதிரி தான் வந்து ஏழாதி எழுதினவர் யார்? காரியாசன். ஏழாதி எழுதினவர் யார்? கனிமேதேவர். அவரும் இவரும் ஒரு சாலை மாணக்கர்கள். ஓகேங்களா. ஸோ மாக்கையரின் மாணக்கர். ஆன்சர் டி வரணும். மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நன்று வித்துவ உல மேதைக்கு. இதில் மூவாது இந்த பாட்டு லைனு அதை சிறுபஞ்சபலம். அதில் மூவாது என்ற சொல்லின் எதிர்பொருள். மூவாதுனா ஓகேங்களா முதுமை அடையலை இளமைன்னு அர்த்தம். மூவாதுனா இளமையாகவே இருக்காங்க, முதுமை அடையலைன்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்கேன். ஸோ அப்போது இளமைக்கு எதிர்ச்சொல் முதுமை. ஆன்சர் வந்து சி. ஓகேவா, ஈஸியாக போடலாம். அது வந்து 17 கீழ்கண் நூலில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அது யாருன்னா கனிமேதேவர். ஏழாதி ப்ளஸ் வந்து என்ன போட்டுடலாம்? ஏழாதி, இன்னொன்று வந்து திணைமாலை 150. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து டி. ஆற்று பெருக்கற்று அடிசூடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நல்வழி. இது வந்து 5வது புக்கு. ஓகேங்களா. 5வது புக்கில் இருக்குது. 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா. இதை நான் உங்களுக்கு சொல்லலை, பட் தெரிஞ்சுங்க. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து நல்வழி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சரியானவற்றை தேர்வு செய்க. பெரியவர் கெண்மை பிறை போலும். பெரியவர் கெண்மைனா வச்சுக்கணும். பெரியவர்னா சான்றோரோட கெண்மை பிறை போலும். நாளும் அதாவது நாளும் என்ன பண்ணும்? பிறை போல் வளர்ந்துட்டே போகணும். ஓகேங்களா. ஸோ அடிகள் 4 அடியாரில் இடம்பெற்றுள்ளது. ரைட்டு. 4 அடியாருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் 4 அடி 400 வேளாண் வேதம் குட்டி துருக்குள் போன்றவை. ரைட்டு. 2ம் சரி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது தவறானவற்றை தேர்வு செய். இன்னா 40 இன்னிசை ஆசிரியர் பாவால் 40 பாடல்கள் கொண்ட நூல் இன்னிசை ஆசிரியர் பாவால். ஆனால் 40 இன்னா 40 எத்தனைனா கடவுள் வாழ்த்தோட 41 பாடல்கள் கொண்டது. காலம் 4ஆம் நூற்றாண்டு. சரி. இன்னா 40இல் 164 இன்னா செயல்கள் சரி. கல்லுண்ணாமை புலலுண்ணாமை வற்புறுத்தும் நூலாகும். ரைட்டு. ஓகேங்களா. ஸோ ஆசிரியர் பாவால் இன்னிசை வெண்பாவாலானது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா. 40 பாடல் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 40 பாடல் தான். கடவுள் வாழ்த்தோடு தான் 41. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னிசை ஆசிரியர் பாவால். ஆசிரியர் பாவா 17 கீழ்கணக்கில் அறநூல் வந்துட்டாலே அது வெண்பா தானே. ஸோ இன்னிசை வெண்பாவால் ஆனது. ஸோ எப்படி பார்த்தீங்களா? இன்னிசை வெண்பா. ஓகே, ஈஸியாக போடலாம். இன்னிசை பேசிக் கான்செப்ட் தான். 17 கீழ்கணக்கில் இருக்கிற அறநூல்கள் அனைத்தும் என்ன அது? வெண்பாவால் ஆனது. ஓகேவா. ஸோ ஆசிரியப்பானா அது வந்து 17 மேற்கணக்கு. ஸோ காலம் 4ஆம் நூற்றாண்டு இன்னும் 164 இன்னா செயல்கூறுனா கல்லுண்ணாமை புலலுண்ணாமை வற்புறுத்தும் நூலாகும். சரி. 1 மட்டும் தவறு. ஏன்னா அது வெண்பா வரணும். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். இது கண்ணோட்டம் என்ற சொல்லின் எதிர்பொருள். கண்ணோட்டம்னா இரக்கம்னு அர்த்தம். ஓகேங்களா. ஆன்சர் ஏ வரணும். ஆனால் எதிர்ச்சொல் கேட்கும்போது இரக்கம் கொள்ளாமை. சரியாக கொஸ்டின் பார்க்கணும்னா ஆப்ஷன் ஏ போடுவீங்க. இதுக்கான ஆப்ஷன் டி. எண்வனப்பு அப்படின்னா தான் ஆராய்ச்சிக்கு அழகு. ஓகேங்களா. ஸோ 17 கீழ்கண் நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் பழமொழி நானூறு ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. பொருந்தாதை தேர்வு செய்க. ஓகேங்களா. கால கண்ணாடி வரலாற்றை அதிகமாக கூறும் நூல் எல்லாமே பழமொழி 400 17 கீழ்கணக்குக்குள்ள. ஓகேவா. பொருந்தாததை தேர்வு செய்க. வைப்புலினா பொருள் சேர்த்து வைக்க முடியும். 4 அடியார் புது புக்கு. ஓகேவா. கோட்பாடானா ஒருவரும் கொல்லப்படாது. கோட்படா எதிர்மறை. அப்போ கொல்லப்படாது, ஒருவராலும் கொல்லப்படாதுன்னு அர்த்தம். வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல். வவ்வார்னா கவர முடியாது. ஓகேங்களா. வவ்வார் கவர முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஆர்ட்ஸ் வந்து கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாதுன்னு வரணும். கொல்லப்படுங்கிறது அதான் தவறு. பழமொழி 400இல் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் எத்தனை? பழமொழி 400லேருந்து 34 அதிகாரம். 4 அடியாரில் 40 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 400 பாடல். ஆனால் பழமொழி 400லேருந்து 34 அதிகாரம் இருக்குது.
ஏலாதி பற்றிய கேள்விகள் பாடல் தோறும் 6 கருத்துக்களை கூறும் நூல். ஆமாம், ரைட். ஏலாதி. ஏலாதி தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட 100 செயல்களை கொண்டது. இது தவறு. ஏன்னா நான் பார்த்தோம் 81 செயல்களை கொண்டது தான் பார்ப்போம். ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி மற்றும் 6 பொருள்கள். அதான் ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிகு, திப்பிலி. ஓகே, ரைட்டு. ஓகே, அதுபோல் ஏலாதில் ஒவ்வொரு செயலும் சொல்லப்பட்ட 8 அரகத்தில் 8 அரகத்துனா அது ஆசாரக்கோவை. ஏலாதில் 6 கருத்து தான் இருக்கும். ஸோ 6 தான் வரணும். 8 தான் ஆசாரக்கோவை. ஸோ 1 மற்றும் 3 மட்டும் தான் சரி. 2 4 தவறு. அடிநிமிர் வில்லா செய்யித் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது டேஸ் சொல்லிடலாமே. அடிநிமிர் வில்லா, அதாவது அடிகள் எவ்வளோ இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். செய்யித் தொகுதி அறம்பொருள், அதில் வந்து அறம் பொருள் இன்பம்ன்ற 3 அறநூல்களை சொல்லும். அப்போது என்ன சொல்லுவாங்க, அடிகள் குறைவாக அறத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் 17 கீழ்கணக்கு நூல்கள். அதுவே 17 மேற்கணக்குனா அடிநிமிர் வில்லா செயல். அடி வந்து அதிகமாக இருக்கும். 17 கீழ்கணக்கு பார்த்தீங்கன்னா மேற்கணக்கு பார்த்தாலே எல்லாமே என்ன இருக்கும், 31 to 41. அகனான் போம்ல 13 to 31, 9 to 12 நற்றிணை. ஓகேங்களா, அது மாதிரி அடிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் 17 கீழ்கணக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4 அடி. ஆசார கோவை தான் ஒரு 5-6 அடி வரும். மற்ற எல்லாமே 4 அடி தான். திருக்குறள் 2 அடி, மூதுரை 1 அடி, இது சாரி முதுமொழி காஞ்சி 1 அடி. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 17 கீழ்கணக்கு. பேசிக்காக போட்டுடலாம். கற்றது கைமணல் கல்லாத உலகள் என்று களமடைந்த ஓதுகிறார் என்ற பாடலின் ஆசிரியர் வந்து ஞானக்குரல். ஓகே, என்ற ஆசிரியரின் நூலை காண்க. கேள்வி எப்படின்னா, கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவுன்றது வந்து ஔவையாரோட தனிப்பாடல். இது வந்து ஔவையாரோட தனிப்பாடல். ஸோ அப்போ ஔவையாரோட என்ற பாடலின் ஆசிரியரின் நூலை காண்க. வெற்றி வேர்க்கை யார், அதிவீர ராமபாண்டியார். நன்னெறி சிவபிரகாசன் வரும். அருங்கலை செப்பு யாருன்னு எனக்கே தெரியல. உங்களை ஞானக்குரல் தான் வந்து யார், ஔவையார். அப்போது இதுலேருந்து நான் ஔவையார் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஞானக்குரல்ன்ற நூல் ஔவையார் எழுதுனாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா வந்து இது மூலமாக வெறும் ஔவையார் வைக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஒரு கொஸ்டின் தான் கிடைக்கும். ஆனால் ஞானக்குரல் வைக்கணும்னா 2 கொஸ்டின் வைக்கும். ஞானக்குரல்ன்றது ஔவையார் எழுதியது. குலத்துக்கனி தாமரை பெண்ணுக்கனி ஞானம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை. ஓகேங்களா, பழைய புக்கு 2005 எடிஷனில் இருக்குது. குலத்துக்கனி தாமரை பெண்ணுக்கனி ஞானம். ஓகேங்களா, நெல்லுக்கு வந்து நிலத்துக்கு வந்து நெல்லும் கரும்பும் அப்படின்லாம் சொல்லக்கூடியது தான் நான்மணி கடிகை. மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருளாம், மூத்தோர் கூறும் அறிவுரை. செரு அடுதோன் என்ற அடைமொழி. செரு அடுதோல் என்ற பழமொழி என்ன, நல்லாதனார். அடுன்றது என்ன சொல்லும், ஓகேங்களா, வீழ்தல் கொல்லுதல் மற்றும் கோவத்தை பற்றி சொல்லும் பார்த்தோம் இல்லையா, நல்லாதனார். இது மூலிமா அவர் என்ன ஒரு போர் வீரனாக இருக்கலாம். அவர் வந்து திருத்து என்னும் திருநெல்வேலி திருத்து என்னும் ஊரை சார்ந்தவர்னு பாயிர செயல் சொல்லும். ஏலாதியை பற்றி கேட்குறோம். சரியானவற்றை தேர்வு செய்ய. மளிகை சரக்குகள் அழைக்கப்படும் நூல் ஏலாதி. சரி. மளிகை சரக்கு அதான் சுக்கு மிளகு திப்புலின்னு சொல்கிறோம் இல்லையா. 9 என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிட்டவர் கனிமேதேவர். 2ம் சரி. அடுத்தது கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. ரைட்டு. அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் கூறப்படும் 5 கருத்துகள் மக்கள் மனநோயை பொருள். இது சிறுபஞ்சமூலத்தை பற்றி சொல்லுது. 2 கூற்றும் சரி. ஓகே. நீதி நூல்கள் திருக்குறள் 4 அடியாருக்கு இணையாக, அதான் சொல்ல நீதி நூல்கள் திருக்குறள் 4 அடியாருக்கு இணையான நூல் என அடுத்த லெவலில் வைக்கப்பட்ட நூல் வந்து பழமொழி 400. சரிங்களா. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் ஒன்று. ரைட்டு. முதுமொழி காஞ்சி 17 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று. 17 மேற்கணக்கு கிடையாது, 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 2வது கூட்டு தவறு. 1 சரி. பெருமுத்திரையால் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் 4 அடியார். அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. பெருமுத்திரையார் வந்தாலே 4 அடியார் தான். பழமொழி 400 நான் முத்திரையர் வரமாட்டார். காரியாசன், அதில் வந்து காரி என்பது இயற்பெயர் ஆகும். ஆசான் என்பது மரபின் அடிப்படையில் அமைந்த பெயராகுமா. 1 சரி. ஆசான் என்பது அவரோட தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். ஆசானா ஆசிரியர், அவர் தொழிலை குறிக்கும், தொழில் பெயர். ஓகேங்களா. காரி என்பது இயற்பெயர். ரைட்டு. 1 சரி 2 தவறு. புலமிக்கவரை ஒரு நிமிஷம் இருங்க. ஆஹா, இவ்வளோ நேரம் மைக் அங்கே வச்சுட்டு பேசியிருந்தேனே, கேட்குதா இல்லைன்னு தெரியல. ஸோ புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவருக்கு புலனாம். புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவருக்கே புலனாம். அதாவது கற்றாரை காமூறுதல் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதுதான் புலமிக்கவரை. அறிவுடையவரை விரும்புவாங்க. அதுதான் கற்றாரை காமூறுவர். பாம்பின் கால் பாம்பரியம் என்ற பழமொழி. ஆன்சர் வந்து டி. நூல் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும். இந்த நூல் எந்த நூல் வந்து கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறை அறவுரைகளாக, அறவுரைன்னு சொல்லிட்டோம். அறவுரை கோவை அறிவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் வந்தாலே அது முதுமொழி காஞ்சி. அதை வச்சே போட்டுடலாம். ஓகேங்களா. அறவுரை கோவை அறிவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் இது முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சரும் முதுமொழி காஞ்சி. கற்போரோட குற்றத்தை நீக்கி அவங்களுக்கு அறம் பொருள் இன்பம். இதுவே வந்து நம்மளோட ஏலாதி திரிகேடுகள் என்னென்னா கற்றோரின் அறியாமையை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக அறிய செய்யுன்னு கேட்டால் திரிகேடுகம் வரும். சரிங்களா. இது வந்து கற்றோரின் குற்றங்களை நீக்கி அவங்கள வந்து அறிவுரையில் கூறினா அது வந்து முதுமொழி காஞ்சி. கனிமேதேவியார் அவர்களின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஓகேவா.
ஏன்னா சிறுபஞ்ச மூலம் இதெல்லாம் ஏலாதி இதெல்லாமே 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. தொல்காப்பியர் அவர்கள் பழமொழி என்ற சொல்லை எப்படி சொல்லுவார்னா முது சொல்லுன்ற சொல்லால் சொல்லுவார். ஓகேங்களா? ஓகே. கனிமேதையாவர் அவர்களுக்கு கனிமேதையன்ற ஒரு இன்னொரு பேரும் இருக்குது. கனிமேதையார் அவர் வந்து கணிதத்திலும் ஜோதிடத்திலும் வல்லவர். அவர் ஒரு மருத்துவர். அதுவும் இல்லாமல் பூவாது காய்க்கும் மரம் காதியாசன் தான் மருத்துவர் இருக்கிறது. பூவாது காய்க்கும் மரமுல இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். பூவாது காய்க்கும் மரமுல அதான் மூவாது மூதியார் உள்ளன்னு சொல்லுமில்ல. துறவரம் பற்றியும் நிலையாண்மை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் நாலடியார். கரெக்டு. ஏன்னா எழுதுந்தே சமண முனிவர்கள் கரெக்டாக துறவை பற்றி தான் எழுதியிருப்பாங்க, நிலையாண்மை பற்றி. முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் பதுமனாரா? முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் தருமர். அதுக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடியவர் தான் பதுமனார். ஓகேங்களா? ஸோ தருமர் வரணும். நாலடியாரின் முதலில் உள்ள இயல் துறவியல். ரைட்டு. ஏன்னா இது வந்து துறவுக்கு வந்து முக்கியத்துவம். ஏன்னா சமண முனிவர்கள்னாலே துறவு தானே. ஸோ 1 3 சரி. இல்லார் கொன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவது செய்யாம தூய்மையும் இம்மூன்றும் வந்துருச்சு நன்றறியும் மாந்தர்குலை என்ற வரிகளில் எவை மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே உரியது என்று தெரியும்னு சொன்னால், அப்போ இல்லாருக்குன்னா வறியவருக்கு பொருளை அளித்தல், இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பனா நல்வழி நிற்றல், எவ்வுயிரும் துன்புறுத்தாது. ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? ஓகே. திரிகடம் பற்றிய பின்னொரு கூற்றுகள் பொருந்தாதை தவிர 17 கீழ்கண் நூல்கள் மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல். ரைட்டு. அறநூல்கள் 3. ரைட்டு. அவற்றில் முதலாவது அமைந்த நூல் திரிகடம். ரைட்டு. திரிகடுகம் திரி கூட்டல், அதான் 3 கூட்டல் கடுகம் காரமான பொருள். ரைட்டு. கடுகம்னா ரைட்டு. இந்நூல் 105 வெண்பா 100 வெண்பாக்களை கொண்டது. ஸோ ஆன்சர் டி மட்டும் தவறு. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்ற அடி உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா என்ன பண்ணும்? மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. ஓகேங்களா? உரையாமை செல்லும் உணர்வு. அதை படித்தவனுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்களே புரிஞ்சு அப்படின்றதான். மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தானே உணர்ந்து கொள்வார். ஆன்சர் சி. என் மனப்பு இத்துணையாம் என்று வைத்தல் என்ற சிறுபஞ்ச மூலம் பாடல் அனைத்தும் உணவுனா ஆராய்ச்சிக்கு அழகு என்னது? தமது முடிவு. ஆராய்ச்சி கண்வனப்பு கண்ணோட்டம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். ஓகேங்களா? இசைக்கு அழகு என்னன்னா அதை பண்வனப்பு, அதை கேட்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது. குடிமக்களை காப்பது அரசனுக்கு அழகு. அப்போது ஆராய்ச்சிக்கு அழகு என்னென்னா தமது முடிவை. நான் வந்து ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி அதோட முடிவு இதுதான் சொல்லி துணிந்து உரைக்கிறது. ஸோ ஆன்சர் பி. அடுத்து வந்து திணைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். திணைமாலை 150 7ஆவது கனிமேதாவியார். வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையார். ஸோ இதுதான் எதுனா ஏலாதியோட பாட்டு. ஆன்சர் சி ஏலாதி. சிறப்பு. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இதில் இருக்குது. ஓகேங்களா? சமச்சீர் கல்வியில் ஆசாரக்கோவை என்பதன் பொருள் வந்து நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது. இது வந்து நம்ம புக்கில் தான் இருக்குது, ஒரு துணை பாடத்தில் வரும். ஔவையாரோட பழமொழி இது வந்து. ஓகேங்களா? பாடுபட்டு தனத்தை என்ன பண்ணாத புதைத்து வைக்காதே, ஔவையாரோட பழமொழி. கழுமலத்தில் நடைபெற்ற போரின் சோழன் செங்கானன் சேரன் கணைக்கால் இருமுறை வென்று சிறையிலிடப்பட்டால் அவரை மீட்க பொய்கையார் பாடிய பாடல் வந்து களவழி நடப்பது. எனக்கு தெரியாமல் அட்மின் வச்ச கொஸ்டின் இது, என்னை மன்னிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து இடம் பெற்றிருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இப்போ இதாக சொல்லுது புறநூல். ஓகே. ஆனால் 17 கீழ்கணக்கு தான். ஆனால் சிலபஸில் இது வந்து நமக்கு அறநூல் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று அவுட் ஆஃப் சிலபஸ், நான் ஏற்றுக்கிறேன். ஓகேவா? ஸோ கழுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் செங்கானன் எங்கே நடனா கழுமலத்துக்கு நடைபெறும். ஓகேங்களா? ஆனால் வந்து யூனிட் 6 கண்டிப்பாக யூஸ் ஆகும், கண்டிப்பாக வரும். இது அடிக்கடி யூனிட் 6 கேட்கக்கூடிய கொஸ்டின். கழுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் செங்கானனுக்கும் செங்கானனுக்கும் சேர மன்னன் கணைக்கால் இரும்புரைக்கும் 2 பேரும் சண்டை நட்டு அதில் இரும்புரை தோற்றுருவான். அவனை வந்து சிறையில் வைப்பாங்க. ஸோ அவரை மீட்கிறதுக்காக யார் பாடுவார்னா பொய்கையார் பாடின பாட்டுக்கு பேர் தான் களவழி 40. இதனால தான் இது வந்து பரணியின் தோற்றுவாயின்னு சொல்லுவாங்க. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தில். ஆண்டாண்டு எவ்வளோ வருஷம் ஒருத்தர் இறந்துட்டார், நீ மீண்டும் மீண்டும் அழுந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் எங்கே இருக்குன்னா நல்வழி. ஓகேங்களா? நல்வழி நோட் பண்ணி வச்சுங்க. நல்லினத்தாரோடு நட்டல் இவ்வடி உணர்த்தும் பொருள் அது. நல்வழி நமக்கு இல்லை, பட் ஔவையாரோட நூல்கள்ன்றனால நம்ம எடுத்திருக்கேன். நல்லினத்தாரோடு நட்டல் இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது? நல்ல இயல்புள்ளவனருக்கு நட்பு கொள்வோம். அதான் நல்ல இயல்புன்ற என்ன பண்ணும், பழகணும் அப்படின்னு அர்த்தம். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றும் கல்விக்கு அழகு கசடர முடிதல் எனவும் கூறுவது வந்து நருந்தொகை. ஓகேங்களா? நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் என்ன? வெற்றி வேட்கை. ஓகேங்களா? வெற்றி வேட்கை. ஓகே அட்மின். ஓகே. எழுத்தறிவித்தவன் இறைவன் எடுத்துங்க, தெரிஞ்சுங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றும் கல்விக்கு அழகு கசடர மொழிதல் என்னும் கூறும் நூல் எதுனா நருந்தொகை. ஓகேவா? ஓகே. வைகரை யாமம் துயில் எழுந்து தான் செய்யும். நான் சொன்னலையா இன்றைக்கி காலைல ஆசாரக்கோவை வைகரை காலையில் என்ன பண்ணும், துயில் எழுந்து தான் செய்யும் கல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதின் ஓதி அப்படின்னு வரும். இந்த பாடல் வந்து ஆசாரக்கோவை.
பலியில்லா மன்னனின் பண்புகளாக கனிமேதேவர் கூறுவது என்னது? பலியில்லா மன்னன் என்ன பண்ணணும்? அவன் பணிந்து வாழணும், நல்வழியில் நடக்கணும், முன்னோர் சொல் கொண்டு அறநூல் கூறிய வழியில் நடக்கணும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா கனிமேதேவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஏழாதியில் வரும் இந்த பாடல் எல்லாமே ஏழாதியில் வரக்கூடியது மேற்கண்ட அனைத்தும். பெருவாயின் மொழியார் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். ஓகேங்களா? கயத்தூர்னு இருக்கும், வன் கயத்தூர் அது இன்னொரு இடத்துல. ஓகேங்களா? திருநெல்வேலி மாவட்டம் கயத்தூர்னு இருக்கும், வன் கயத்தூர். அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ வடியில் அமைந்துள்ள அவள் என்ற சொல்லின் எதிர்பொருள் என்ன? அவள்னா என்ன? அவளாக ஒன்றோ மிசை. அவள்னா பள்ளம், அதோட எதிர்ச்சொல் வந்து மேடு. ஆன்சர் மேடு. மிசைனா மேடுன்னு அர்த்தம், மேலேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அவள்னா பள்ளம், பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் மேடு. எம்மை உலகத்து யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்னும் பாடலடியில் இடம்பெற்றுள்ள நூலை தேர்ந்தெடுக்க. நாலடியார். ஓகேங்களா? எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல், எந்த ஒரு ஜென்மத்திலையும் கல்வி போலேனா இல்லை, ஒரு துன்பத்தாக இருக்கக்கூடிய மருந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது நாலடியார். மணிமொழி கோவை என்ற அடைமொழியாக குறிப்பிடும் நூல் வந்து நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இதை ஞாபகம் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்துன்னு கேட்டால் நாலடியார். நான்மணிக்கடிகை, மணினா என்னது? நான்மணி, மொழி முதுமொழி, கோவை அப்படின்னா ஆசார கோவை. யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லை என நான்மணிக்கடிகை குறிப்பிடுனா, கல்வருக்கு தூக்கம் வராது, அதிகம் செல்வம் ஈட்டுப்பனுக்கு தூக்கம் வராது, தலைவியை விரும்பும் தலைமகனுக்கு தூக்கம் வராது, அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி படிவனுக்கும் தூக்கம் வரக்கூடாது. மேற்கண்ட அனைத்தும். ஓகேங்களா? முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் அதான் சொன்னோம் இல்லையா, புறப்பொருள் வெண்பாமலை. முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல். ஓகேவா? ஸோ பின்னொன்றில் சங்கம் அறிவிய காலம் இலக்கியம். சங்கம் அறிவிய காலம் வந்து மருவிய காலம், இலக்கியம் இருண்ட கால இலக்கியம். அதான் எதை வந்து சொல்கிறாங்கன்னா 17 கீழ்கணக்க. சங்கம் மருவிய கால இலக்கியம், இருண்ட கால இலக்கியம், கலப்பிரர் கால இலக்கியம், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் தான் 17 கீழ்கணக்கு. நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கு நுரையுண்டு நாலடி. இது வந்து நாலடியார் பாடல். இப்பாடல் உண்மையில உணர்த்து பொருள் என்ன? நண்பர்களுக்கும் குற்றம் இருக்கும், கூட இருக்கணுக்கு ஏதாவது. ஏன்னா நெல்லுக்கும் உமி உண்டு, அது ஒரு உமினா அது தேவையில்லாது, ஆனால் நெல்லு கூட இருக்கும். நீருக்கும் நுரையுண்டு, அதுபோல் நண்பர்களுக்கும் என்ன சில குற்றங்கள் இருக்கும், அதை மன்னிச்சிடுன்னு சொல்கிறது தான் ஆன்சர் பி. அங்கன் விசும்பின் அகநிலா பாரிக்கும். ஸோ அதனால் அகநிலா எப்படி பண்ணால் அகல் கூட்டல் நிலா. திங்களும் சான்றோரும் ஒப்பர்மன் திங்கள் மறுவாற்றும் சான்றோராக ஆற்றுவார் செருமருந்து தேய்வர் ஒரு மாசூரின் என்ற நாலடியார் பாடல் உணர்த்தும் கருத்தை தேர்ந்தெடுக்க. ஸோ என்ன சொல்கிறது? அங்கன் விசும்பின் அகநிலா பாரிக்கும். அழகிய இடம், கண்ணுன்னு இடம், அழகிய இடத்தில் இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய அகன்ற நிலா ஒளியும். ஓகே, நிலா ஒளியை கொடுக்கக்கூடிய திங்களும் நிலாவும் சான்றோரும் ஒன்று தான். ஓகேங்களா? அந்த ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தி அந்த திங்கள் கூட என்ன பண்ணும்? தேயும். ஆனால் சான்றோர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க? தேய மாட்டாங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் நாலடியார். இது வந்து நிலாவை விட என்ன அர்த்தம்? சான்றோர்கள் சேர்ந்தவர். ஏன்னா நிலா கூட தேய்ந்து வளரும், ஆனால் சான்றோர்கள் தேய்ந்து வளர மாட்டார்கள், தேயவே மாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற அவையாரின் பாடல் இடம்பெற்ற நூல் யாதுனா கொன்றை வேந்தன். ஓகேங்களா? ஆலயம் தொழுவது சாலவும் என்று எக்ஸ்ட்ரா டேட்டா தெரிஞ்சுங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுனா கொன்றை வேந்தன். கவையாக்கி கொம்பாகி, அதான் மூதுரை. கவையாக்கி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள். கவையாகி கொம்பாகி, நல்ல ஒரு மரம் நல்லா விரிஞ்சி அதில் கவை இருக்குது, கொம்பு இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது, அது எல்லாம் நல்ல மரம். ஓகேவா? சபை நடுவே தீட்டோலை இல்லை, நீட்டோலை. ஓகேவா? சபை நடுவே. ஓகேவா? அதாவது நிறைய கற்றவங்க இருக்கக்கூடிய சபைக்கு நடுவே ஓலை வாசியாக நின்றான். எழுதப்பட்ட ஓலையை வாசிக்க தெரியாமல் நிற்கிறான் பாரு, அவன் தான் மரத்துக்கு சமம், அதுவும் நன்மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூதுரை பாடலின் பொருள் எதுனா கல்லாதவரின் இழிவு. புறஞ்செய்ய செல்வம் பெருகும், அறம் செய்ய அல்லவை நீங்கிடும். புறஞ்செய்ய செல்வம் பெருகும், அறஞ்செய்ய அல்லவை நீங்கிவிடும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பழமொழி 400. இது வந்து எதுனா அந்த அம்மியால் சுரை மிதப்ப அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நல்லவன்கிட்ட வந்து என்ன இருக்காதுன்னா செல்வம் இருக்காது, கெட்டவங்ககிட்ட வந்து செல்வம் இருக்கும் அப்படின்றது அம்மியால். ஓகேங்களா? சுரையால் அம்மி மிதப்ப அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அந்த இது. ஸோ இதை சொல்லக்கூடிய நூல் வந்து பழமொழி 400. ஓகேங்களா? பலியா 10 துவா 10 தண்டா 10 முதலிய அதிகாரங்களை கொண்ட நூல் வந்து முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? சிறந்த 10 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். மூதுரை செயலில் மடைத்தலையில் இருக்கும் கொக்கு யாருக்கு ஒப்பிடப்படும்னா அடக்க முடியாது. ஏன்னா மடைத்தலைனா அந்த ஓடுகின்ற நீர் இருக்கக்கூடிய இடத்துல கொக்கு என்ன பண்ணால் அமைதியாக உட்காந்துருக்கும். ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவு காத்திருக்குமாம் கொக்கு. ஓகேங்களா? அதுக்கான பெரிய மீன் வரும்போது அது கொத்திட்டு போகும். ஸோ அறிவுடையார், அடக்க முடியார் சொல்கிறது. ஒன்றே செய்யவும் வேண்டும் ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும் பாடலினை இயற்றியவர் கபிலர் அகவல். ஓகேங்களா? இது என்ன நூல்? கபிலர் அகவல். ஓகே, எக்ஸ்ட்ரா டேட்டா எடுத்து வச்சுருக்காங்க, சாரி. ஓகேவா? ஒன்றே செய்யவும் வேண்டும் ஒன்றும் நன்றே செய்ய வேண்டும் இப்பாடலினை இயற்றியவர் நூலின் ஆசிரியர் கபிலர் அகவல். இந்த பாடல் இது நமக்கு தேவைப்படாது, இந்த கொஸ்டின் வரவும் வராது. ஓகேங்களா? ஏன்னா சிலபஸை மீறி போக மாட்டாங்க. இது வந்து கபிலர் அகவல் சிலபஸில் இல்லை, தேவையில்லை இந்த கொஸ்டின். ஓகேவா? ஓகே, தேவையில்லை.
உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெரினும் பால் பற்றி சொல்லார் விடுதல் சொன்னால் உண்டல் குளித்த பின் நீராடி உண்ணுதல். ஓகேங்களா? அதே மாதிரி என்பெரினும் பால் பற்றி எவ்வளோ கொடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது, பால் பற்றி ஒரு பக்கம்னா கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அதெல்லாம் திரிகை எடுக்கும். ஓகேங்களா? ஓகே. சமச்சீர் புக்கு. நாலடியாரில் முதல்ல உள்ள இயல் வந்து துறவியல் பார்த்துட்டோம். நாற்பது என்ற அடைமொழியால் இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது. ஏலாதியின் மருந்து பொருட்கள் சரியானவற்றை தேர்வு. ஏலம், லவங்கம், நாகேஸ்வரம், திப்பிலி, பூண்டெல்லாம் வராது. அப்போது எதுனா 2, 3 சரி. ஏலம், லவங்கம், நாகேஸ்வரம், திப்பிலி, சுக்கு, மிளகுனாலும் சரி. ஏலம், லவங்கம், சிறு நாகேஸ்வரபலி சிறுநாவூர் பூ கொடுத்தாலும் சரி. 2, 3 சரி. பொருள் போக மஞ்சாமை பொன்றுங்கார் போர்த்த அருள் போக வாராமென்றுரைத்தும் இருள் தீர்க்க என்ற பாடல். ஓகேங்களா? பொருள் போக மஞ்சாமை, பொருள் போக அஞ்சாமைன்னு வரணும். அதுதான் பொருள் போக அஞ்சாமை சேர்த்து அப்படி வருது. பொருள் போக அஞ்சாமை பொன்றுங்கார் போர்த்த அருள் போக வாராரம் என்று உரைத்தும். ஓகேங்களா? வாராரம் என்று முறைத்தும் இருள் தீர்க்க என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் ஆசிரியர் பேர் சிறுபஞ்ச மூலம் காரியாசன், பழைய புக்கு. ஓகேங்களா? ஸோ 2005 எடிஷன். ஓகே. ஸோ உங்களோட மார்க் வந்து இது பண்ணுங்கள். ஸோ 145க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் போயிடுச்சு. ஓகேங்களா? அதான் நல்வழி. ஆனால் நல்வழி வந்து அவையாரோட பாடல் அதில் வந்துடும். வேறு என்ன பாடல், இந்த கொன்றை வேந்தன் அது கூட அவையார் பாடல் தான் வந்துடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சரி 5 கொஸ்டினே வச்சுங்க. 5 கொஸ்டின் எடுத்துகிட்டு 145. ஓகே. உங்களுக்கு எளிமையான கேள்வி என்னென்னா 100 கேள்வின்னு வச்சுங்க. 45 இல்லை ஒரு 60 கேள்விகள் வந்து நான் வந்து பழைய புக்கு எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. டெஸ்ட் பேட்சில் சைடில் போட்டிருக்கேன். 2005 to 2023 25 எடிஷன் வரையும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் எங்கே இருந்தாலும் நாலடியார் எங்கே இருந்தாலும் அந்த புத்தகத்தில் எங்கே இருந்தாலும் படிக்கணும். அதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கு சரியாக பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை வந்து டிமோட்டிவாக நீங்கள் எடுக்கிறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே நினச்சி போங்க. எவ்வளோ புது விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதை நினச்சி போங்க. ஓகேங்களா? வஜ்ரநந்தி முனிவர் தமிழ் சங்கத்து புலவரால் பாடிய திரட்டு என்று அழைக்கப்படும் கேட்டால் நாலடியார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தால் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், தெரியாமல் என்ன பண்ண போகிறோம், புக்கில் இருக்குது, இங்கே படிச்சிருக்கோம், கொஸ்டினில் தப்பு பண்ணியிருக்கோம், தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு போங்க. என்னால் அதிகம் ஸ்க்ரீன் பார்க்க முடியல. ஓகேவா? டெஸ்ட் பை சேர இருப்போங்க. கீழே டீட்டெயில்ஸ் இருக்குது, சேர்ந்துங்க. தேங்க்யூ பை. நீயும் அடுத்த டெஸ்ட்டு நல்லா பண்ணலாம். மார்க் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். கொஸ்டினோட ஆப்ஷன் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த இதுக்கு போகலாம்.